திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. விழிக்கு துணை திருமின் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாடி திரு நாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. ஒரு தேவாரம். ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே தேச விலக்கெல்லாம் ஆனாய் நீயே தேச விலக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையாரகலத செம்போர் ஜோதி. திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் வினையும் விதியும் என்ற தலைப்பிலே நாம் பேசியதை பற்றி ஒரு சில சந்தேகங்களும் அதை பற்றின விளக்கங்களும் இங்கே தரப்படுகின்றன. அதற்கு முன்பாக நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இல்லை நான் சொல்லிட்டு இருக்கும் போது ஏதாவதுன்னா கூட நீங்க கை உயர்த்துற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் பார்த்துக்குவேன். யாராவது கை உயர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் இடையில பேச சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு இது பண்ணுவேன். மைக்கை ஆன் பண்ணிட வேண்டாம். நம்ம அப்போ தான் ஒரு ஃப்ளோவாக ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் எதுவும் கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். அந்த வினையும் விதியும் என்ற தலைப்பிலே கடந்த மாதம் பேசிய உரையின் அடிப்படையிலே சில கேள்விகள் எழுந்தன. வினை நீங்க சொல்ற மாதிரி நம்ம நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும்னு சொல்றீங்களா ஐயா? ஆனா நல்லது செய்யறவங்க எல்லாம் ஒன்றும் நல்ல நல்ல விஷயங்களை அனுபவிக்கிற மாதிரியும் தெரியல, கெட்டது செய்யறவங்க யாரும் ரொம்ப தண்டிக்கப்படுற மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி எல்லாம் இருக்குதே, இதுக்கெல்லாம் என்ன விளக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அதனால அந்த விதியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் இந்த வினை அப்படின்னா என்ன, ஏற்கனவே அந்த சத்சங்கத்துல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதுல விடுபட்ட விஷயங்களை அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே போய் நான் அதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன். அதை அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்றேன். நான் அதாவது வினை அப்படின்னா என்ன அப்படின்னு டிக்ஷனரியில போய் தேடினோம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய தமிழ் இதுல பெயர் சொல், உரிச்சொல், வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருக்கு. இது உங்களுக்கே தெரியும். வெர்பு, நவுனு,
இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது. அப்போ வினைச்சொல் என்றால் செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். அப்ப வினை இஸ் ஈக்குவல் டு செயல் அப்படின்னு ரொம்ப பொதுவான புரிதலுக்கு நம்ம வருவோம். ஆனால் சமயத்துல, குறிப்பாக சைவ சமயத்துல சில சொற்களை வந்து என்ன சொல்றது, என்னது இதுன்னு சொல்லுவாங்க, கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வேற மாதிரியான பொருள் வரும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாதம் என்றால் பொதுவாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி. ஏன்னா நாதத்தை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த நாதமும் இந்த நாதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனா அந்த நாதம் கேட்காது, இந்த நாதம் கேட்கும். கேட்கிறத நம்ம இங்க நாதம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாதம்னா ஒரு சத்தம், ஒரு ஒரு இசையுடைய அந்த அடிப்படை சவுண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இசையினுடைய அடிப்படை சவுண்ட் இல்ல, ஒரு வைப்ரேஷன், ஒரு ஸ்டார்டிங் இனிஷியல் வைப்ரேஷன், த பேஸ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது சரியான பொருளாக இருக்கும். அதுதான் வந்து அங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறது நம்மளுடைய சைவ சித்தாந்தத்துல நாதம்ங்கிறது. விந்து அப்படின்னு சொன்னா பொதுவான கருத்திலே எல்லாரும் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு ஆணினுடைய உடலிலே உற்பத்தி ஆகக்கூடிய இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு அந்த இதுக்கு பேரு வந்து, அணுவுக்கு பேரு விந்து அணு அப்படின்னு பேரு. இதுதான் வந்து பொதுவான பழக்கத்துல உபயோகப்படுத்துறது. ஆனா அங்க விந்துங்கிறது கிட்டத்தட்ட அதேதான். ஆனா அது எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணக்கூடியது. ஒரு பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. நாதம், விந்து அப்படின்னு வரும். ஆக அதை வச்சுதான் இதுவே தவிர இதை வச்சு அது கிடையாது. அதே மாதிரி நிறைய கலை சொற்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி உபயோகப்படும். மவுஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. மவுஸ்னா எலின்னு அர்த்தம். ஆனா கம்ப்யூட்டர்ல மவுஸ்ன்னா அதனுடைய பொருள் வேற. அது எலி கிடையாது. அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு. இந்த ஆர்கியூமெண்ட்ன்றதனுடைய சாதாரணமான பொருள் என்னன்னா விவாதம். ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது விவாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும். ஆனா அதே இதுல எடுத்துக்கிட்டோம், என்னது மேத்ஸ்ல எடுத்துக்கிட்டோம், கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா ஆர்கியூமெண்ட்ஸ்னா இரண்டு பொருட்கள் இதுவும் அதுவும் சேர்ந்தால் என்ன வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அப்படிங்கிறது. ஆனா ஆங்கிலத்துல ப்ராடக்ட்ங்கிறது வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது. அது மாதிரி கலைச்சொற்கள்ல பார்க்கும்போது வினை என்பது சரியான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பொதுவுல பார்க்கும்போது செயலுக்கு வினை என்று வினைக்கு வந்து செயல் என்று நாம் புரிந்து வைத்துக் கொள்கிறோம். ஆனால் எல்லா செயலும் வினைகள் அல்ல. எந்த ஒரு செயல் ஒரு எதிர்வினையை உருவாக்குகிறதோ அந்த ஒரு செயல் வினை என்று கருதப்படும். இப்ப எந்த ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இல்ல, அது எப்படி எதிர்வினை இல்லாத ஒரு செயல் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு உதாரணத்தை சொல்றேனே. இப்போ நான் போயிட்டு இருக்கேன், ஒரு கல் ஒண்ணு தடுக்கி விட்டு கீழே விழுந்தாச்சு. உடனே என்ன எதிர்வினை செய்ய போறேன்? அதே வந்து நான் போயிட்டு இருக்கேன், எத்தாப்புல வந்து ஒருத்தன் இடிச்சிடுறான். என்ன பண்ணுவேன்? ஓங்கி அவனை அடிப்பேன் படார்னு. ஏன்டா அறிவு இல்ல, கண்ணு எங்க வச்சுட்டு வர்ற, பார்த்து வர்றது இல்ல, இப்படி வந்து மேல இடிக்கிற அப்படிம்பேன். இது எதிர்வினையை உண்டாக்குகிறது. இதுக்கு வினை என்று பெயர். நான் போய் கல்லுல இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா கவனமா வந்திருக்கணும் அப்படின்னு என்னதான் நான் வந்துக்குவேனே ஒழிய அந்த கல்லை போய் நம்ம உதைக்க போறது கிடையாது. இதே ஒரு நாய் வருதுன்னு வச்சுக்கோங்க, கடிக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ வருதுன்னா நான் குச்சி எடுத்துக்கிட்டு அதை அடிக்கிறதுக்கு துரத்துவேன். அப்போ அதுக்கு ஒரு வினை ஒண்ணு, எதிர்வினை ஒன்று உருவாகுகிறது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வினை என்று பெயர். இதுதான் வந்து சரியான பாயிண்ட். அதாவது எந்த வினைக்கு எதிர்வினை உருவாகலாமோ அதற்கெல்லாம் வினை என்று பெயர். எந்த வினைக்கு எதிர்வினை உருவாகாதோ அதற்கு வினை என்று பெயர் இல்லை. இப்போ ஒருத்தருக்கு போய் ஒரு நன்மையை செய்றீங்க, அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இதாகி அப்புறமா உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அப்போ வினை ஆயிடுச்சு. நீங்களும் கொடுக்கும்போது அவர் திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்கல, அவரும் வந்து ஐயா நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம், அந்த நேரத்துல வந்து கொடுத்தீங்க வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னா அது வினை இல்லை. அது வினை கணக்கிலேயே வராது.
அப்போ நம்ம ஏதோ கொடுக்க வேண்டி இருந்திருக்கு, நம்ம கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். இதை யாரும் சரியா புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த வினைய. நான் அவ்வளவு செஞ்சேங்க, எனக்கு அவங்க திருப்பி செய்யவே இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்து வச்சவங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டவங்க. இப்ப கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க, வினை கழிஞ்சு போச்சு. இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை வந்துருச்சுன்னா வினைக்கு சரியான ஒரு டெஃபினிஷன் இங்க கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நான் எதுக்கோ வந்துட்டேன். சரி, ஓகே. நான் வேற ஏதோ இது டைவர்ட் ஆகாம அப்படியே ஃப்ளோலயே ஓடி வர்றேன். அதாவது அப்போ ஒரு ஒரு வினை செய்தால் அதற்கு மறுவினை ஒன்று ஏற்படணும் தானே. நல்லது செய்யறாங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கணுமா இல்லையா? அது மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. நல்லது செஞ்சாலுமே அவங்களுக்கு நிறைய துன்பங்கள் வருகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேனே. இப்போ நான் வந்திருக்கேன். இந்த பிறவிக்குள்ளர நான் வந்திருக்கிறேன்னா எனக்கு வந்து அது வந்து போன இதுலயே நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஒரு பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னது? பிராரத்த கர்மம் என்கிற அந்த சஞ்சித கர்மம் பழவினையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. இந்த வினைகளை தீர்ப்பதற்காக நீ போ அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சு வைக்கிறாரு சுவாமி. அப்ப இந்த வினைகளை நான் செய்து கொண்டிருக்கின்ற போதே நான் இன்னும் சில வினைகளையும் சேர்த்து செய்கிறேன். அது நல்ல வினைகளாக இருக்கின்ற போது அதனுடைய பலன் எனக்கு வரணும், உடனே வர வேண்டும் என்று அவசியமில்லை. அவசியம் இல்லைங்கிறது தான் சரியான பாயிண்ட். எல்லா வினைகளும் நம்ம செய்த உடனே வரணும்னு அவசியம் கிடையாது. அது போய் ஏன்னா அடுத்தடுத்து லைன்ல இருந்துகிட்டே இருக்கு. இந்த வினை முடிச்ச உடனே அடுத்த வினை உனக்கு வரும். அதுக்கு நீ என்ன ரெஸ்பாண்ட் பண்றியோ அதை பொறுத்து மேற்கொண்டு அதை வினையாக கருதுவதா இல்ல அந்த வினையை முடிச்சு விடுறதா. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். இப்ப நான் எனக்கு திடீர்னு ஒரு உணர்வு தோன்றுகிறது. இது என்னுடைய வினை. நான் வந்து வெளியில கடைக்கு போகணும், போய் இந்த இந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அல்லது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும், அதுக்காக நான் கிளம்புறேன். நான் வெளியில போகின்ற போது எனக்கு இன்னொரு வினையும் வந்து எதிரில வந்து அதை தடுக்கிறதுக்கு நிக்குது. நான் ஒரு ஒரு உணர்வோட போறேன் நானு. என்னுடைய பிராரத்த வினையானது அதை வந்து தடுக்குது. தடுக்கின்ற போது அதை நான் எப்படி எதிர்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறத பொறுத்துதான் எனக்கு வருவினை என்கிற அடுத்தது ஃபியூச்சருக்கான வினை வருமா வராதாங்கிறது. இப்போ ஒரு வினை வந்து தடுக்குது, அதுகிட்ட கேள்வி கேட்கிறாய், ஏன் என்ன தடுக்கிற? இல்ல நீ செய்யறது தப்பு, அதை நான் ஒத்துக்க முடியாது. இல்ல நான் செய்யறதுதான் கரெக்டு, நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு நான் எதிர்த்துக்கிட்டு போயிட்டேன்னா அப்போ அங்கேயும் இன்னொரு வினைய நானு கூட்டி வச்சுட்டு போறேன்னு அர்த்தம். ஓகே, அவங்க கூட சமாதானம் பண்ணி அந்த வினைய டிசால்வ் பண்ணோம்னா தான், அதாவது அந்த அந்த வினையை வந்து நம்ம தீர்த்து விட்டோம்னா தான் நம்ம ஃப்ரீயா போக முடியும். இது ஒரு கருத்து, இதை வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த விதிகள், வினை குறித்த விதிகளையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. சில வினைகளை வந்து நிறுத்த முடியாது, அது உடனடியா செய்தாக வேண்டும் அப்படிங்கிறது. அது ப்ரியாரிட்டி, டாப் ப்ரியாரிட்டி வினைகள் அப்படின்னு பேரு. சில வினைகளை வந்து தள்ளி போட்டு மெதுவா பண்ணிக்கலாம், அப்படி சில வினைகள் இருக்கு. அதனால அந்த மாதிரியான இதுகள்லையும் ஒரு சிலர் தப்பிச்சுக்குவாங்க. இப்போ என்ன சொல்றது, கோயிலுக்கு போய் இறைவனிடத்துல வேண்டது, அதெல்லாம் இப்போ ரொம்ப கமர்ஷியல் ஆகி போச்சு. சினிமா வேற எப்படி எல்லாம் காட்டுறானுங்களா, போய் உடனே ஒரு வேப்பிலையை கட்டிட்டு எல்லாரும் ஆடினாங்கன்னா டக்குன்னு இது பண்ணிட்டு இருக்கிறவங்க பொழைச்சி எந்திரிச்சு வந்துருவாங்க அப்படின்லாம் காமிச்சு ரொம்ப அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வினைக்கு உண்டான ஒரு வெயிட்டேஜே கொடுக்காம அதை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் போகணும், இறைவனிடத்துல போய் திரும்ப திரும்ப வேண்டணும். பெருமானே இப்படி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த உடல் உபாதையை தீர்த்து கொடுன்னு கேட்க கேட்க என்ன ஆகும்னா அதனுடைய பதிவுகளாக இது சயின்டிபிக்கலாகவும் அது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத அவன் ஒத்துக்கிறான். அதுக்கு வந்து என்ன சொல்றான்னா என்னது பிரபஞ்ச சக்தி, என்னது ஈர்ப்பு விசையா ஏதோ சம்திங் அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் தி வினைகள் தான். அது அவனுக்கு தெரியாது, அந்த வினைகள் அவன் கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிகிறது இந்த மாதிரி கேட்டா ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது. அதனால என்ன ஆகும்னா நம்ம போய் கேட்க 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 அதுக்கு ஏற்ற ஒரு விஷயமானது நமக்குள்ளரே நடைபெற்று அதை சரி பண்ணி கொடுக்கும்.
ஆகவே என்ன ஆகுது அப்படின்னா அது சரியாகும். அது உடனடியா நடக்கும்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பேரு மிராக்கிள்னு பேரு. அது ஒரு சிலருக்கு நடக்கும். ஒரு சில சமயத்துல நடக்காமலும் போயிடும். எப்போதும் மிராக்கிளே நடந்துகிட்டே இருக்க முடியாது. இதுவும் வினையினுடைய ஒரு விதி. ஓகே. அதே மாரி என்ன சொன்னேன், ஒரு வினைய வந்து உடனே தீர்க்க வேண்டும். ஒரு சில வினைகளை மெதுவா தான் இது பண்ணும். நான் சாப்பிட போறேன். போய் உட்கார்ந்திருக்கேன். நல்ல அருமையான சாப்பாடு. ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வயித்து வலி வந்துருச்சு. நான் ஒண்ணு அது ஒரு ஒரு ஏதோ வாமிட்டிங் சென்சேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடியாதுன்னு அத நிறுத்திட்டு நான் சாப்பிடணும். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாப்பாடு. அல்லது வெளிய போகணுன்ற ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா, இல்ல சாப்பாட்டுல கை வச்சுட்டேன். இத முடிச்சுட்டு தான் போவேன்னு உட்கார முடியாது. பிகாஸ் தட் இஸ் வெரி அர்ஜென்ட். அது டாப் பிரியாரிட்டி வினையா ஆயிடுது. இப்ப அதுக்கு தான் நான் வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையானது வரும். ஓகே. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கு பிறகு நம்ம கேள்விகள் கேட்கலாம். இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில குழந்தைகள் வந்து அதையும் நான் பேசுறேன் நானு பின்னாடி. அம்மா ராஜம் ராதாகிருஷ்ணன் அம்மா ஏதோ கை உயர்த்துற சிம்பல் பிரஸ் ஆ, பண்ணிருக்கீங்க. ஐயா கேள்வி. அ, அது வினைய பத்தி ஐயா ஒரு டவுட்டு. இப்ப ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப ரொம்ப கொடுமை, ஒரு ஒரு பெர்சன் இன்னொரு பெர்சனுக்கு வந்து நல்ல கொடுமைப்படுத்துறாங்க. ரொம்ப இது பண்றாங்க. அந்த அ, அந்த பெர்சன் வந்து சரி நமக்கு வாச்சது இதுதான் சொல்லிட்டு ரொம்ப வாழ்க்கைய அப்படியே கொண்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப ம், மனதளவுலயும், உடல் அளவுலயும் துன்புறுத்தும்போது, அந்த ம். ஆப்போசிட் பெர்சன் வந்து சரி நமக்கு இதுதான்ட்டு அத பொறுத்து போயிட்டு இருந்தாங்கன்னா, அப்ப அந்த அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த குறையுமான்னு கேட்கிறேன் நானு. அவங்க கஷ்டப்படுறது அ க வாழ்க்கையில கஷ்டப்படுறதும், பொறுத்தும், துன்பத்துக்கும் ஆளாகும்போது, அந்த வினைகள கடவுள் அவங்க ஆப்போசிட் பெர்சன் மூலமா அந்த வினைகள கடவுள் அவங்களுக்கு குறைக்கிறாரா? அவங்க எதுவும் பதிலுக்கு பண்ணல. அந்த பெர்சன் வந்து பதிலுக்கு அவங்கள எதுவும் திருப்பி எதுவும் அடிக்காம அவங்க பொறுத்துட்டு போறாங்க. அவமானத்தையும், கஷ்டத்தையும் பொறுத்துட்டு போகும்போது, அந்த பெர்சனுக்கு கடவுள் வந்து சிவபெருமான் வந்து அந்த வினைகள அவங்களுக்கு இவங்க மூலமா குறைக்கிறாரா? அப்படின்னு. இருக்கலாம். ஏன்னா அவங்க அதாவது வந்து எதுவும் பண்ணல. அது யாரெல்லாம இருக்கலாம். அந்த உறவுகள் இருக்கலாம், அல்லது வேற யாரும். அந்த அந்த வந்து அது அவங்க எதுவும் பதிலுக்கு எதுவும் பண்ணாம இருக்கிறதுனால, கடவுள் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு இந்த வினைகள் இது இவங்க மூலமா கழியணும்னா, அந்த வினைகள கடவுள் வந்து இவங்க மூலமா கழிக்கிறாரா? அப்படின்னு என்னுடைய கொஸ்டின். இவங்க பதிலுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த பெர்சன். அப்ப இவங்க மூலமா இவங்களுக்கு இந்த வினைகளும், அவமானங்களும், துன்பங்களும் கழியணும்னு இருக்கும்போது, கடவுள் சிவபெருமான் வந்து இவங்க மூலமா அந்த வினைகளை இவங்களுக்கு குறைக்கிறாரான்னு ஒரு இது. கேள்வி. நல்ல கேள்வி. இது வந்து பொதுவான கேள்வி. எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய கேள்வி. நான் பதில் சொல்றேன் நானு. சரி ஐயா. ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா, அ இந்த இந்த விஷயம் வந்து நம்ப ஏற்கனவே என்னது, அ அவன் போட்ட கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட்ல பேசினோம். அது ஆனா ரெக்கார்டிங்ல இல்ல அது. அதிலேயே நம்ம பேசினோம். எப்படின்னா, ஆ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதுல 2 வியூ இருக்கு. அத நான் சொல்லிடுறேன். முதல் பாயிண்ட் என்னன்னா, நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட்டு. அதாவது ஒருத்தவங்க நம்மள துன்பப்படுத்தினாங்க அப்படின்னா, "போறான் போ" அப்படின்னு விட்டோம்னா, கணக்கு கழியுதுன்னு தான் அர்த்தம். ஆனா, அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது. "அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உண்டமக்கு ஊனமன்றே" அப்படின்னு திருஞான சம்பந்தரே கேட்கிறார். அதனால அவங்க பொறுத்துக்கிட்டு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அதிலிருந்து அவங்க வெளியில வர்றதுக்கான வேலைகளை இவங்க செய்யலாம். அதிலிருந்து அந்த அந்த துன்பத்திலிருந்து அவங்க தன்னை காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆ என்னென்ன முறைகள்ல சட்டபூர்வமாக அல்லது உடல் அமைப்புல அல்லது சமூக அமைப்புல ஏதாவது ஒரு இதுல அவங்க வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான இதுகளை எடுத்துக்கொள்வதற்கு அவங்களுக்கு முழுமையான உரிமை உண்டு. அதுகள் யாரு செயல்படலைங்கும் போதுதான் வேற வழி இல்ல என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னுட்டு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி சிவபெருமான் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இவங்க முறையிடலாம். முறையிட்டாங்கன்னா, அதற்கு ஏற்ற இதுகளை செய்து சாமி அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டுட்டு வருவாரு. இதுவும் ஒரு பாயிண்ட். அத வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாரி க இதுகள் கழியும். இன்னும் சொல்லப்போனா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே அப்படித்தான். அத வந்து நல்லா சரியா புரிஞ்சுக்கணும். அ அதாவது நான் அந்த இதுல சொல்லும்போது சொன்னேன். நம்முடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து நம்முடைய அ என்ன சொல்றது? கடன்காரர்கள். அதுதான் சரியான ஒரு பாயிண்ட்.
நான் கொடுத்து வச்சிருக்கிறேன்னா இல்ல நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம அப்போ ஒரு இது ஒண்ணு சொன்னேன். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா, ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டேன். 4 பேருடைய இத கணக்க வச்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தர்ட்டயும் 10,00,000 10,00,000 குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 1வது பெர்சன் வந்து 3வது ஆளுக்கு வந்து ஒரு ரூ. 5,00,000 கடன் தருவாரு. அப்புறமா 2வது ஆள் வந்து 4வது ஆள்கிட்ட ஒரு ரூ. 3,00,000 கடன் வாங்குவாரு. இப்படி ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளார சில டிரான்சாக்ஷன நான் நடத்தி காமிப்பேன். அப்படி பண்ணினதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒரு ஒரு இது வந்திருக்கும். இப்ப என்ன பண்ணணும்? இந்த கணக்கெல்லாம் சரி பண்ணணும்னா, யார்ட்ட எவ்வளவு வாங்குனாங்களோ, அத திருப்பி இவங்களுக்கு அவங்க குடுக்கணும், அவங்களுக்கு இவங்க குடுக்கணும். மாத்தி மாத்தி பண்ணணும் இல்லையா? அந்த மாரி வராம, அந்த கணக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தம் இல்லாத இப்போ 1வது ஆளுக்கும் 4வது ஆளுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அதாவது 1வது ஆளும் 4வது ஆளும் எதுவும் குடுக்கல் வாங்கலே இல்லாம இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, இந்த 4வது மனுஷன் வந்து 1வது மனுஷனுக்கு ஒரு ரூ. 5,00,000 குடுத்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், கணக்கு சரியா போயிடும். ஏன்னா, இவரு நேரடியாக அவர் வந்து சம்பந்தத்துல வரவில்லை. ஆனால் மறைமுகமாக, அதாவது 1வது மனுஷன் எவ்வளவு பேருக்கு குடுத்திருக்கிறாரோ, அவங்க கிட்ட எல்லாம் இவரு வாங்கியிருக்கிறாரு. அதனால, இவரு அவங்களுக்கு குடுத்து நிறைவு செய்வதற்கு பதிலாக 1வது மனுஷனுக்கு ஒரு 5,00,000 குடுத்துட்டாருன்னா, எல்லாருடைய கணக்குமே சரியா போயிடும். அந்த மாதிரி வரும். அந்த கணக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அது அவன் போட்ட கணக்குங்கிற அந்த இதுல நம்ம அந்த விளையாட்டு மாரி, கேம்ஸ் மாரி செஞ்சோம். அது எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. நான் 2 கணக்கு போட்டேன். ஒண்ணு மாய கணக்கு ஒண்ணு, இன்னொன்னு வினை கணக்குன்னு ஒண்ணு போட்டேன். அதுல இந்த வினை கணக்குல அப்படி வரும். இப்ப எதுக்காக அத நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆ ஒரு ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அவனுடைய தலைமுறைக்கு போகும் அப்படிங்கிறது பொதுவான புரிதலாக இருக்கிறது. ஆனால் அது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அவன் செய்த பாவ கணக்குகளை அவன் தான் தீர்க்க வேண்டும். அடுத்தவனுக்கு நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கொண்டு போய் ஏத்தி விட முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா என்ன சொல்றாங்க? நீ செய்த பாவம் உன்னுடைய பிள்ளை தலைமுறையை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் நேரடியாக அல்ல, மறைமுகமாக அது உண்மை. என்ன ஆகும் அப்படின்னா, ஆஹ் இப்போ நான் வந்து ஒருத்தர்ட்ட கடன் வாங்கியிருக்கேன். அதுக்கு அந்த அந்த சமயத்திலே நிறைய இதுகள் சொன்னேன். இருந்தாலும் நான் மறுபடியும் அத சொல்றேன் நானு. அதாவது நான் ஒரு 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 ஜென்மத்துல இப்படி இருக்கிறேன் நானு. நான் என்ன பண்றேன், ஒரு பெண்ணை வந்து அடிச்சு துன்புறுத்தி, அவள ரொம்ப இது பண்ணி, அவள் சாகுற அளவுக்கு பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா ஏதோ சம்திங் வருது. அடுத்த பிறவியில வந்து அந்த பெண்ணு எனக்கு மனைவியாக வருவா. அது மாரி ஆகும். மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ வர்ற மாரி ஆகும். அதுதான் எங்க ஐயா சிவகுமார் ஐயா சொன்னாரு. தயவு செய்து யார் மேலயாவது அப்படியே அவன அப்படியே க வெட்டி கொன்னுறலாங்கிற அளவுக்கு கோவம் வந்துச்சுன்னா, போயி சிவபெருமான்ட்ட சொல்லி, "பெருமானே என்னன்னு தெரியல. அவங்க மேல இவ்ளோ கோவம் வருது எனக்கு. அது மாரி வரக்கூடாது. அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, அத என்ன மன்னிக்கக்கூடிய பக்குவத்த எனக்கு குடுங்கன்னு" சொல்லி வேண்டி, வேண்டி, வேண்டி கேட்டு வாங்கிக்கங்க. அப்படி இல்லன்னா, அடுத்த ஜென்மத்துல அவங்க தான் உங்களுக்கு மனைவியாவோ, கணவனாவோ வருவாங்க அப்டின்னாரு. அது மாதிரி தான் நடக்கும்னு வச்சுக்கங்களேன். என்ன பண்ணும்னா, அந்த மாயை வந்து கொஞ்ச நேரம் மாத்தி 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வச்சுரும். அதுக்கு பிறகு அவங்களுடைய அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு கடன் வாங்கியிருக்காங்க ஒருத்தங்க என்கிட்ட. சாரி, நான் ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருக்கேன். அவர் வந்து கேட்கும் போதெல்லாம், இந்த இத ஒரு 1 மணி நேரத்துல தரேன் சார். அப்புறம் வரல. நான் மறுபடியும் என்னய்யா நேத்து கேட்டேன் அதே தான் சொன்னேன். இல்ல சார் இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல தந்துடுறேன். பரவால்ல. 2 மணி நேரம் கழிச்சு குடு. நான் உட்கார்ந்து வாங்கிட்டு போறேன்னு உட்கார்ந்துருவான். அது மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய கடனை கழிப்பதற்காகத்தான் நம்முடைய அ இது என்ன சொல்றது? உறவுகள் எல்லாமே. என் பையன் என்கிட்ட கேட்பான். டாடி எனக்கு ஒரு 15,000 வேணும். எதுக்குடா? இதுல காலேஜ்ல வந்து இந்த இதுக்கு கட்ட சொல்றாங்க. நான் நோன்னு சொல்ல முடியாது. ஐ ஹேவ் டு டூ. நான் என் தலைய அடமானம் வச்சாவது நான் அத செஞ்சாகணும். ஏன்னா நான் அவனுக்கு கடன் பட்டுருக்கேன். புரியுதுங்களா? இது வந்து பின்னாடி இருக்கிற கடன். என் பையன் எனக்கு கடனாளி. சாரி, என் பையனுக்கு நான் கடன்காரன். அதனால அவன் குடுத்து வச்சிருக்கான். அதனால கேட்கிறான். இதே வந்து அவன் குடுத்து வச்சிடலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்கிட்ட கேட்க முடியாத நிலையில நான் இருப்பேன். அப்பா எனக்கு ஒரு 15,000 வேணும்ப்பா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு கேட்டாலும் குடுக்க முடியாத நிலையில நான் இருப்பேன்.
அப்போ அவன் ஒரு தன்மையில இருந்து அவனா ஏதாவது ரெடியாகி வரணும். இதுதான் அந்த பாயிண்ட். அதாவது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் செய்த பாவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அவரவர்களுடைய பாவ புண்ணியத்தை அவரவர்களே தான் தீர்க்க வேண்டும். ஆனால் இதுல வந்து குடும்பத்துல வந்து பெரியவங்க செய்த பாவங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும்னு சொல்றாங்களே, இதனுடைய பொருள் என்ன? இப்படிப்பட்ட தவறுகள் செய்த ஒருத்தனுக்கு குழந்தையா பிறக்கிறான் அப்படின்னா, அவனும் வந்து முற்பிறவியிலே பாவங்கள் செய்தவனாக இருந்துதான் அவனுக்கு பிள்ளையா பிறந்திருக்கணும். அதனால என்ன ஆகும்னா, நேரடியா என்ன அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன நினைச்சுக்குவேன், ஏய் ஓட அப்படின்னு தள்ளிட்டு போயிருவேன். அதே என் பிள்ளைங்களை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன். அதுதான் பாயிண்ட். இதுதான் வந்து இறைவன் வந்து விதி மூலமாக அந்த வினையை ஊட்டுகின்ற விதம். அதாவது நான், என் மனைவி, என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே ஒரு நூலால கட்டப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு நூலை பிடிச்சு இழுத்தீங்கன்னா இந்த பொம்மைகள் எல்லாமே வந்து ஆடும். அந்த பக்கம் போகும். அதுக்குதான் தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடும்னு சொல்றது. இது வந்து வினையினால ஏற்படக்கூடிய தொடர்பு, வினை தொடர்பு, வினையினால வரக்கூடிய சம்பந்தம், அந்த தொடர்பு. அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இது ஆகும். இதுக்கு ஒரு கதையும் நான் அதுல சொல்லியிருந்தேன். அந்த அவன் போட்ட கணக்குங்கிற அதுல சொல்லியிருந்தேன். அதாவது இவன் ஒரு திருடன். க எல்லாரையும் இது பண்ணி திருடி கொண்டுட்டு வந்து பணமெல்லாம் சேர்த்து இருந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது, ஒரு குழந்தை ஆகுது. அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லவனா இருக்கான். ரொம்ப நல்லவனா இருக்கான். ஆனா இப்படிப்பட்ட திருடனுக்கு பிறந்ததுனால இவனுக்கு பிராரத்த கர்மத்துல வந்து அவனுக்கு துன்பங்களை அனுபவிக்கணுங்கிறது ஒரு இதுகளோட கணக்குகளோட அவன் இங்க வந்து பிறந்திருக்கான். அதே சமயத்துல நல்லா கவனிக்கணும் பாருங்க. இந்த திருடனா இருக்கக்கூடிய அப்பன் வந்து அந்த குழந்தைய வந்து இன்டைரக்டா ஏதோ துன்பப்படுத்தியிருக்கான். அதனால அவனால இவன் துன்பப்படணுங்கிறதும் ஒரு கணக்கு இருக்கு. அதனால இப்படி கொண்டுட்டு வந்து போட்டு வைக்கிறாரு. ஆனா இந்த பிறவியில அவன் நல்லவனா இருக்கான். அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அவன் போய் சம்பாரிச்சு கொண்டுட்டு வர்ற காச இவன் திருடனோட பையன் அப்படின்னு சொல்லி அடிச்சு அவன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடுங்கி அவனே திருடன்ட்டாங்க. வந்து அழுகுறான். அப்பா நான் திருடன்னு சொல்லிட்டு என்ன அடிச்சு போட்டாங்கப்பான்ட்டு. அப்படியே ஆத்திரம் பொங்கிட்டு வருது. அப்படித்தானடா இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம திருடும் போதுன்னு உணரணும் இவங்கிறதுக்காக இங்க ஒருத்தனை வச்சு அடிச்சு. ஆனா இப்ப நம்ம நல்லா கவனிக்கணும். மறுபடியும் இந்த இடத்துல வந்து அந்த அந்த பையனை வந்து பலிகடாவா ஆக்கல. இவனுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு இது இருக்கும். ஒரு பிறவியில வந்து என்ன ஆகும்னா, ஆஹ் அந்த பையன் இந்த அப்பாவா இருக்கிறவனை துன்பப்படுத்தியிருப்பான். இப்ப அவன் துன்பப்படுகின்ற போது, அல்லது இவன் துன்பப்படுத்தியிருப்பான், அவன் துன்பப்படுகின்றத பார்த்து அந்த உறவினால இவன் துன்பப்படணும். அது மாதிரியான ஒரு கால இத கணக்க எல்லாமே கணக்கு தாங்க. எல்லா கணக்கையும் நம்ம போட்டு பார்த்தோம்னா சரியா வரும். நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு கல்லுல 2 மாங்காங்கிறது நமக்கு பெரிய விஷயம். ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிறது நம்ம பெருசா சொல்லுவோம். ஆனா சாமி ஒரு கல்ல எடுத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுல சர 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 சரன்னு வரிசையா ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல மாங்காய் விழுந்துகிட்டே இருக்கும். அப்படித்தான் அவர் கணக்கு போடுவார். எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொருகி 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 வச்சிருப்பார். இந்த கணக்கை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஆனால் கணக்கு இருக்கிறது என்பது உண்மை என்பதை அவன் போட்ட கணக்கு என்ற அந்த இதுல நம்ம பேசியிருந்தோம். அதுவும் வினை கணக்கு தான். அதனால நான் அதை சொல்றேன் நான். இன்னும் ஒரு விஷயம், இப்போ ஒரு அம்மா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து முடியாம இருந்து அதுங்க அவங்க பொண்ணு டாக்டரா இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அதுகெல்லாம் அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காக நான் சொல்றேன் நானு. அதாவது அவங்களுக்காக மட்டும் இல்ல, அவங்கள சார்ந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அந்த நல்ல பணம் நல்லா நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தான் அப்பவே. எனக்கு மேனேஜரு. அவன் தான் என்ன இது கத்தார்ல கொண்டு போய் சேர்த்து விட்டது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய சொத்துக்கள்லாம் இருக்கு. 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கு. ஒரு ஆண் குழந்தை ஆகட்டும்னு சொல்லி, அவங்க அந்த அந்த ஐவி மெத்தடுல ஏதோ ஒரு இது பண்ணி, ஆண் குழந்தை வேண்டும் என்று வேண்டி பெற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தை பிறந்து 15 நாள்ல அந்த குழந்தைக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம்.
நாங்க இதுல இந்தியாவுக்கு ஃப்ளைட் ஏற போகும்போது எங்க வீட்டுக்காரம்மா ஃபோன் பண்ணி இன்னொரு நண்பருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு தெரியல, நல்லா பேசுவா, ஒரு மாதிரி இதா பேசுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம நண்பருடைய குழந்தைக்கு வந்து இதா இருந்தது, உங்க வீட்டுக்காரம்மா பேசும்போது நான் தான் நிறைய பேச முடியல, ஊன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படியே திறந்து வச்சிருக்காங்க. அந்த குட்டி இருதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அது மாதிரி இருக்கு. அப்போ நான் வந்துட்டு அப்புறமா நண்பரை போய் பார்த்துட்டு சொன்னேன், "எப்பா, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நல்லா இருக்கான்." நான் அவனை வாழ்த்திட்டு அவனுக்கு இது பண்ணிட்டு சொன்னேன் நானு, "அவனுக்கு இனிமே ஒரு குறையும் வராதுடா." அதாவது மனசு என்று ஒன்று வருகிறதுக்கு முன்னாகவே அவன் எவ்வளவு துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கணுமோ அதுகளை எல்லாம் அனுபவிச்சிருக்கான். அதனால அவனை அதை துன்பப்படுத்தி இருக்காது. அது வந்து பெருசா தெரியாது. சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, அது பெருசா தெரியாது. அது மறந்துரும். மறந்துட்டு டக்குன்னு இதுல ஒடியாந்துரும். இதே விஷயம் ஒரு பெரியவங்களுக்கு நடந்திருந்துச்சுன்னா, அத நினைச்சு நினைச்சே ஆத்தாத்து போவாங்க. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனால மனசுங்கிறது பெருசா வளர்ந்ததுக்கு பிறகு துன்பம் என்பது அதிகமாக இருக்கும். மனசுங்கிறது வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய துன்பத்தை வந்து, அது இறைவனுடைய கருணை என்று நாம் கருதலாம் என்பது என்னுடைய கருத்து. நான் சொல்லிட்டேன். நீ உனக்கு கவலைப்படாத. அவனுக்கு இனிமே ஜென்மத்துக்கு எந்த தொந்தரவும் வராது. நல்லா இருப்பான். அவனுக்கு என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான். இனிமே ஒண்ணும் குறை இருக்காதுடா. என்னவோ நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணன். அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் நண்பர்ன்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக அதையும் நான் சொல்றேன் நானு. இன்னொரு விஷயம் இப்பவே தோணுது. அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். ஒரு குழந்தை அது அது படுகின்ற துன்பங்களை எல்லாம் கணக்குல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் பெருசான்னு நினைப்பீங்க. அந்த குழந்தை வந்து ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து வருகிறது. ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன சொல்றது, வடிவேலு ஜோக்ல கூட வச்சுட்டாங்க. அதை எங்க ஐயா வேற சொல்லுவாங்க. தாயினுடைய கருவறைக்குள்ளர அப்படியே கட்டுண்டு கிடக்கிற அந்த நிலைய வந்து நம்ம இப்படி இருக்கிறமேன்னு நினைச்சுச்சுன்னா, இனி எந்த இதுலயும் பிறவி எடுக்கக்கூடாதுன்னு அது உணர்ந்துரும். ஆனா அந்த மாதிரி ஒரு உணர்வே அதுக்கு வராத மாதிரி ஜாலியா இருக்கிற மாதிரி அப்படியே படம் காமிச்சு படம் காமிச்சு சாமி வச்சுக்கிட்டு இருப்பாரு உள்ளுக்குள்ளார. அதுக்கு பிறகு எப்படி வருது அந்த குழந்தை? இது ஒருவேளை சிசேரியன் பண்ண போது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா, என்ன கர்மம்னு தெரியல. பட் அது அது உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஆனா என்னுடைய புரிதல சொல்றேன் நான். ஒரு குழந்தை வந்து வெளியில தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியில வருகின்ற போது அது எவ்வளவு துன்பத்தை அடைகிறது என்பதை மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா பதிவுறார். தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும்பர். துக்க சாகரம் அப்படியே உடம்ப நசுக்கி ஒரு கூழ் மாதிரி தானே வெளியில தள்ளுற மாதிரி தானே இருக்குது. அப்போ அவ்வளோ துன்பத்தையும் அது அனுபவிக்குது. அதெல்லாம் அது உணர்ந்துச்சுன்னா அது பிறவியே எடுக்க கூடாதுன்னு நினைக்கும். அதனாலதான் அதெல்லாம் இங்க வெளியில வந்ததுக்கு பிறகு நம்ம நினைச்சு பார்த்தோம்னாலே பயமா இருக்கு. அதெல்லாம் உணர்ந்ததுனாலதான் இந்த ஞானிகள் எல்லாம் எனக்கு பிறவியே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். எதற்காக நான் இதை சொல்ல வந்தேன். சரி, ஓகே. அது அவுட் ஆஃப் சிலபஸ்னாலும் ஒரு ஒரு வார்த்தைக்காக நான் அதை சொன்னேன் நானு. புரிதலுக்காக நான் சொன்னேன் நான். ஓகே. இப்போ நீங்க உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா, யாராவது கேட்கிறதா இருந்தா நீங்க இடையில கை உயர்த்துங்க. நான் உங்கள்கிட்ட இது பண்றேன் நானு. அதாவது வினை என்பது நேரடியாகவும் நமக்கு வரும், மறைமுகமாகவும் நமக்கு வரும். ஆனா வினை என்ற ஒன்று நமக்கு வர வேண்டும் என்றால் சம்பந்தம் என்ற ஒன்று, ஒரு கயிறு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் அந்த வினையானது நம்மை தாக்க முடியும். இந்த சம்பந்தம் என்ற ஒரு கயிறு நமக்கு இல்லை என்றால் வினையானது நம்மை தாக்காது. ஒரு விஷயம். டிவி ஆன் பண்றோம். இது ஏதோ ஒரு நாட்டுல ஒரு இது தீ விபத்து ஏற்பட்டது. 100 பேரு இறந்து போயிட்டாங்க. 1000 பேர் இறந்து போயிட்டாங்க. என்ன நினைப்போம் நம்ம? ஐயோ பாவம். ச்சே! அப்படின்ற அதோட முடிஞ்சு போயிடும். அதனால நான் பெருசா பாதிக்கப்பட மாட்டேன். இதே சைனாவிலே, இது இது டோக்கியோ நகரில, அது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இதுல வந்து அ துப்பாக்கி சூடு நடந்தது அப்படின்ன உடனே, "என்னது? அந்த ஊர்லயா? என்னாச்சு இது பாரு." ஏன்னா என்னுடைய பையனோ அல்லது மருமகனோ அல்லது பேரனோ யாரோ ஒருத்தவங்க இப்பதான் அங்க போயிருக்காங்க. சம்பந்தம் இருக்கு. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அவ துடிக்குது. உடனே அவனுக்கு போன் அடிச்சு, "ஏய் என்னடா எங்கடா இருக்க? என்னடா ஏதோ கர கலாட்டான்னு சொல்றாங்களே." அது இல்லப்பா, அது வேற இடத்துல நடந்தது. நான் இருக்கிற பக்கம் கிடையாது." அப்படியா? கவனமா இருந்துக்க. பார்த்து இருந்துக்க." பதறுது இல்ல?
இதுதான் வந்து சம்பந்தம் இருந்தால்தான் வினை நம்மை தாக்கும். சம்பந்தம் இல்லைன்னா நம்மள வினை எதுவும் தாக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சந்நியாசம் எல்லாத்திலிருந்தும் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சம்பந்தத்தையும் அறுத்து விட்டுட்டு ஒரு சிவபெருமானோட மட்டுமே சம்பந்தத்தை வச்சுக்கிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்று விடற்கை அப்படிங்கிற மாதிரி இந்த பற்றுகளை எல்லாம் விட்டுட்டோம்னா நம்ம இதாய்ப்போம். அது அவ்வளவு எளிதல்ல. பெருமானிடத்துல வேண்டி வேண்டி நம்ம பெற வேண்டும். இது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். முக்கியமா நீங்க கேட்ட கேள்விகள்ல ஒரு சில கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த மாதிரியான பதில்களை நான் அதுல சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமா என்னன்னா இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பாக இந்த சத்சங்கங்கிற நிகழ்ச்சி எப்படி இருக்கு? இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்களா நீங்க சொன்னீங்கன்னா அதுக்காக நான் உட்கார்ந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வரேன். உண்மையிலேயே அந்த இப்ப நான் அந்த வீடியோவை பார்த்தேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்பலாம் இதா பெருசாலாம் பண்ணின மாதிரி தெரியல. எல்லா விஷயங்களும் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேனே ஒழிய ஒரு ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களோட எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன காரணம்னா இந்த சத்சங்கங்கிறதே வந்து இப்படித்தான் நடைபெற வேண்டும். இப்ப எல்லாரும் இருக்கீங்க. நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால எனக்கு அந்த இதுல அவ்வளவா ஒரு உடன்பாடு இல்ல. சரி, ஓகே, எனிஹவ் நீங்க சொல்லுங்க. டாபிக் இந்த மாதிரி டாபிக் பேசுங்க. இதை நம்ம இது பண்ணினா நல்லா இருக்கும்ட்டு. நான் வந்து என்னென்ன டாபிக் வச்சிருக்கேங்கிறத சொல்றேன். அதுல எந்த டாபிக்ல பேசலாங்கிறத சொல்லுங்க. அடுத்த மாதத்திலிருந்து நம்ம வந்து அதாவது நீங்களும் அதுக்கு ரெடியாகி வருவீங்க. சோ தட் நான் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணும் தெரியாதே நீங்க ஏதாவது பேசுங்கய்யா நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிறத விட அது சம்பந்தமா நீங்களும் படிச்சுட்டு வந்துட்டு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நானும் பதில் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அம்மா சொல்லுங்கம்மா. உமா மகேஸ்வரி அம்மா ஏதோ ஒரு சிவாய நமங்க ஐயா. தியானம். இந்த இறந்த உயிர் வந்து இப்போ உயிர் போன உடனே அந்த உயிர் வந்து ஆன்மா உயிர் என்ன நிலையில இருக்கும் ஐயா? எதுக்கு இந்த கேள்வியை கேக்குறீங்க? எனக்கு அது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. சரி சரி, அதுதான். பிரச்சனை இல்ல. அதாவது இல்ல, அது எனக்கு கரெக்டா தெரியணும் என்னத்துக்கு என்ன காரணத்துக்காக நீங்க கேக்குறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சாதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை. சொல்லக்கூடாது. அதாவது கேள்விகள்ல 4 விதமான கேள்விகள் இருக்கு. ஒண்ணு வந்து இது என்ன நானும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு நான் இது மாதிரி செய்ய போறேன் அப்படிங்கிறதுக்கான கேள்வியா இருக்கணும். அல்லது 2வது வகை கேள்வி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது இவருக்கு தெரியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒண்ணு இல்ல இருக்கும். இல்ல இல்ல உங்களுக்கு தெரியுதான்னு நான் டவுட் பண்ணல ஐயா. எனக்கு வந்து அது ஒரு என்ன ஆகுது, இறந்த உயிரும் ஆன்மாவும் அது எப்படி என்ன நிலைமையில இருக்கும், எங்க இருக்கும் அப்படிங்கிற அந்த டவுட்டுக்காக கேட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டா பிற கேட்டு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. நான் ஒரு சொல்றேன், நான் ஒரு கருத்து சொல்றேன். அது உங்களுக்காக மட்டும் நான் சொல்லல. அதாவது 4 விதமான கேள்விகள் இருக்கு. நீங்க யாரா இருந்தாலுமே இதை பயன்படுத்துங்க. 4 விதமான கேள்விகள் இருக்கு. அதுல ஒரு கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லலாம். மற்ற 3 விதமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னொருத்தவங்க வந்து என்னன்னா சும்மா கேட்டேன் பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க வந்து எதற்காக அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஏன்னா இது இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. எதற்காக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஏன்னா ஒண்ணும் இல்லையா, எனக்கே வந்து அந்த இது இருக்கு. நான் வந்து இந்த உடலை விட்டு போனேன்னா என்ன ஆகுவேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேக்குறீங்க. கரெக்ட் தானே? இது சில சாஸ்திரங்கள்லாம் செய்யறாங்க ஐயா. இறந்த உடனே ஒரு சாஸ்திரம், அப்புறம் விசேஷம், அந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு தெரியுமா, அந்த உயிர் அறியுமா, அந்த மாதிரி எனக்கு டவுட்டுகள்லாம் இருக்கு. அதாங்க. வெரி குட், வெரி குட். அது ஒண்ணும் தவறு இல்ல. இது வந்து இப்ப நம்ம பேசுறது ஆன்மாவை பற்றின விஷயங்கள்ல நம்ம பேசுவோம். ஆனா நான் எதுக்காக கேக்குறேன்னா, இப்ப நீங்க கேக்குறதுல வந்து நியாயமான இதுகள் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லுவேன். இல்லாட்டினா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒண்ணு சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னு நீங்க முடிவுக்கு வரணும், இல்ல சம்மந்தம் இல்லாதத பேசிட்டு இருப்பேனா இருக்கும். அதுக்காக தான் நான் கேக்குறேன். நீங்க தவறா நினைக்க வேண்டாமா?
தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணுமே உங்கள எல்லாம் ஒண்ணும் நினைக்கல. என்னைய மாதிரி தானே ஐயா நீங்களும். நீங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் இந்த சைவத்தை பத்தி சிவபெருமானை பத்தி இல்ல நிறைய இல்ல. இதுல நான் இருக்கீங்க. எதற்காக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அப்படின்ற கேள்வி. ஏன்னா கேள்வி கொஞ்சம் நல்லா எலார்ஜடா எலாபரேட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் பதில் சொல்றது ஈஸியா இருக்கும். நீங்க ரொம்ப சிம்பிளா கேக்குறீங்க. அப்போ என்ன என்ன அடிப்படையில நீங்க கேக்குறீங்க, எதற்காக நீங்க கேக்குறீங்க, என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஓகே, இப்ப நான் ஒரு தெரிஞ்சுக்கிடத்தான், வேற ஒண்ணுமே இல்லை. தெரிஞ்சுக்கிடத்தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் சொல்றேன். ஆனா நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஆன்மா பற்றி. இப்போ ஆன்மான்னு சொல்றாங்க, உயிர்னு சொல்றாங்க, இது ரெண்டும் ஒண்ணா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்தளவுல ரெண்டும் கலந்த மாதிரி தெரியுது. ஆன்மா, உயிர், அதோட உணர்வோட இறைவன் கலந்து இருந்த மாதிரி எனக்கு தோணுதுய்யா. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். நல்ல நல்ல ஒரு உங்களுடைய அந்த புரிதலுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வாழ்த்துக்கள். என்னன்னா வந்து நாம அனாதியிலே இருந்த நிலை. அப்ப நமக்கு கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, மனம் கிடையாது, புத்தி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி இருந்திருப்போம் பாத்துக்கங்க. அந்த நிலை தான் ஆன்மா. ஆனா இது ஏதோ ஒரு தவிப்போட இருக்கு. ஏதோ ஒரு உணர்வு மட்டும் அதுக்கு கொஞ்சோண்டு இருக்கு. அந்த உணர்வு பெருசாகி அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இதுதான், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது நம்மை நோக்கி வர வேண்டும் என்று பெருமான் நினைத்ததுனால எல்லா உயிர்களுக்கும் என்ன சொல்றது, புரியட்டகாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 விஷயங்களாலான சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் என்கிற இந்த 8 விஷயங்களான ஒரு உடலை தந்தார் என்பது என்னுடைய புரிதல். அந்த உடல்ங்கிறது உணர்வு உடம்பு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்ங்கிறது உணர்வு தானே, இது வெளி உணர்வு. இந்த வெளி உணர்வை உள்ளர ப்ராசஸ் பண்றதுக்கான கருவிகள் அப்படின்னா உணர்வை ப்ராசஸ் பண்ணக்கூடிய கருவிகள் மனம் புத்தி அகங்காரம்ங்கிறது, இந்த 3 வந்து உணர்வை ப்ராசஸ் பண்ணக்கூடிய கருவிகள். இதை முதல்ல கொடுத்த உடனே அதை போட்டுக்கிட்டு இது என்ன பெரட்டுது அப்படிங்கிறத வச்சு ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உடம்பும், அதுக்கு பிறகுதான் பருவுடலுக்கே வராரு. இதுக்கு பேரு சூக்கும உடல்னு பேரு. அந்த உடல்ல கொடுத்த உடனே அது என்னமோ பண்ண ஆரம்பிக்குது, அதுக்கு என்னென்னமோ தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து உயிர் என்று பெயர். உணர்வு உடம்பு சேர்த்த உடனேதான் அது உயிரானது என்பது அடியேனுடைய புரிதல். அதற்கு சரியான என்ன சொல்றது, தர்க்க சான்று என்ன எனக்கு கிடைச்சிச்சுன்னா, ஒரு மனிதன் அடிச்சா அவன் அப்படின்னு அவன் இது பண்ணணும், சுட்டுச்சுன்னா ஆன்னு சொல்லணும். உணர்வற்று கிடக்குறான்னா ஆல்மோஸ்ட் உயிர் போன மாதிரி தானே. உணர்வு இல்லாம போயிட்டான்னா உயிர் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ உணர்வு இல்லை அப்படின்னா உயிர் இல்லை என்று பொருளாகும். ஆகவே உணர்வு என்பதுதான் உயிர் என்ற என்னுடைய புரிதலுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய கேள்விக்கு வர்றேன். அதாவது உடம்பை விட்டு உயிர் போனால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இது எதுக்காக கேட்குறீங்க அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும். முதல்ல உடம்புக்குள்ளர உயிர் வர்றதும் இல்லை, உடம்புக்குள்ள இருந்து உயிர் போறதும் இல்லை. அதுக்கு வரவும் தெரியாது, போகவும் தெரியாது. வரவும் போகவும் தெரிஞ்சிச்சுன்னா எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகும். சாமி கொண்டுட்டு வந்து உள்ளர வச்சிருக்கிறார். இதுக்குள்ள இருக்கிறதுக்கு வெளியில போறதுக்கு தெரியாது. அப்படி போகணும்னா ரொம்ப கட்டுப்படுத்தி கஷ்டப்படுத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் போகணும். அது அதாவது இந்த உடலை வந்து சிதைச்சாதான் நம்ம வெளியில போக முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, பாய்சன் சாப்பிடுறதா இல்ல சுருக்கு மாட்டிக்கிறதா இல்ல ஏதோ சம்திங் 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 எக்ஸெட்ரா உங்களுக்கு தெரியாது இல்லை. இதை பண்ணி தான் அது வெளியில போகணும்னா, மற்றபடி அதால போக முடியாது. இது என்னுடைய புரிதல். ஓகேயா? இறைவன் கொண்டுட்டு வந்து உள்ளர வைக்கிறாரு. உள்ளர வந்ததும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. அதே மாதிரி வெளியில போகும்போதும் அவர் தான் கூட்டிட்டு போவாரு. இது என்னுடைய புரிதல். இதுக்கு மேல கேள்வியை கேளுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஐயா. அந்த உயிர் வந்து இப்போ மூச்சு விடுறோம், நம்ம தான் மூச்சு விடுறோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ராத்திரி தூங்குறப்ப நம்மளா மூச்சு விட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டா இருக்கோம். அதுவாதான் அந்த இறைவன் தானே அந்த உயிரோட வச்சிருக்கிறார் நம்மள. அதனால இந்த உணர்வு இல்லாத நிலை, உயிர்வற்ற நிலை அப்படிங்கிறது கரெக்ட் தாங்க ஐயா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான். இந்த சாஸ்திரங்கள்லாம் செய்யறாங்களே இறந்த பிறகு இந்த விசேஷம் இந்த இதெல்லாம், அது ஆன்மாவுக்கு தெரியுமோ தெரியாதா, அந்த ஆன்மா எப்படி ஏத்துக்கிடும், அந்த மாதிரி எனக்கு அதுதான் ஒண்ணு இப்ப புரியுதுயா, நல்லா புரியுது. அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அந்த ஆன்மாவுக்கு போய் சேருமா? இப்போ ஒண்ணு இல்ல,
உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அனுபவம்னு தெரியல. யாராவது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷனுக்கு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வராது. இப்ப எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து நான் வெளிநாட்டுல இருக்கேன். எனக்கு 2 வருஷமா அவரு இறந்துட்டாருன்ற ஃபீலிங்கே வரலம்மா. அவரு இருக்காரு. ஏன்னா அவரு கூடவே இல்ல. அவரு வந்து வெளியூர்ல இருந்தாரு. மெட்ராஸ்ல இருந்தாரு. அப்ப இறந்துட்டாருன்ற ஒரு தகவல் வந்த உடனே வந்து இருந்து அது செய்ய வேண்டியதுகள்லாம் செய்துட்டு, நான் அப்புறம் 16 முடிஞ்ச உடனே போயிட்டேன் நானு. ஆனா அது அந்த 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 உணர்வு போற வரைக்கும் என்ன ஆகும்னா, அவங்க நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங்கே இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு தவறான நிலைன்னு வச்சுக்கங்களேன். அவங்க இல்ல அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும். அதுக்காகத்தான் வந்து இந்த 16ஆம் நாள் காரியம் அப்படிங்கிறது. அந்த 16 நாள் வரைக்கும் அந்த உணர்வு வந்து நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து, என் தங்கச்சியும், எங்க அம்மாவும் நல்லா ஃபீல் பண்ணிருக்காங்க. என் தங்கச்சி சொல்லுது, "ஐயோ! அப்பா வந்து தூக்கி போட்டு மிதிக்கிற மாரி இருக்குன்னு" பயந்து அலறி எந்திரிச்சுச்சு. இவர் வந்து செருப்ப கழட்டி விட்டுட்டு வந்து என்ன கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குதுடா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் எதுக்காக இத சொல்றேன்னா, அந்த மாரி எல்லாருக்குமே வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட அவ்வளவு க்ளோஸா இல்லாததுனால மேபி எனக்கு அவ்வளவு ஒரு இதுல அந்த மாதிரி க்ளோஸா இருக்கிறவங்கள அது வந்து பாதிக்கும். அதுக்காக என்னன்னா, திரும்ப திரும்ப அந்த சடங்குகளை செய்து, அவர் இறந்துட்டாரு, அவர் நம்ம கூட இல்ல, அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த சடங்குகளை அன்றி, இது எந்த விதத்திலும் அந்த ஜீவனுக்கு போய் சேருமா? அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனா இன்னும் ஒரு சான்சஸ் இருக்கு. அதாவது அவருடைய பெயரை சொல்லி, இறைவனிடத்துல சொல்லி, அவருக்கு புண்ணியமாக போகட்டும் என்று சொல்லி நீங்க அது ஆத்துல விடக்கூடிய இத வந்து ஏதோ ஒரு ஆ மீனோ அல்லது ஏதோ ஒண்ணு சாப்பிடுதுன்னு வச்சுக்கங்களேன். அல்லது ஒரு காக்கா சாப்பிடுதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த புண்ணியமானது அதுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி சொல்லி செய்யறதுனால, அது போகலாம். எனக்கு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யற புண்ணியங்கள் நமக்கு வரும். அவங்க செய்த புண்ணியங்கள் தான் அவங்களுக்கு போய் சேரும். அதோட நம்ப ரிலேட்டடா இருக்கிறதுனால, நம்ம செய்யறது ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கும் ஆ உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய புரிதல். இப்ப கிளியருங்களா உங்களுக்கு? கரெக்ட் தான் ஐயா. நம்மளுக்காகத்தான் இந்த சடங்குகள்லாம். அதாவது அவர் இறந்ததை நம்ம ஏத்துக்கிடணும். ஆஹ் அந்த மாதிரி என்னங்க ஐயா? ம். மனசுலே வந்து அதுக்கு பக்குவப்படணுங்கிறதுக்காக செய்வதுதான் என்பது என்னுடைய சடங்குகள். சரிங்க ஐயா. அது இல்லாம அது ஒவ்வொரு மதமும் செய்வது என்ன அப்படின்னா, முன்னோர்கள்மா அவங்க இல்லாம நம்ம இல்ல. அதனால வருடா ஆமா. வருடம் அவங்க இறந்த அந்த சமயத்துல போய் செய்கின்ற போது என்ன ஆகும் அப்படின்னா, அ அந்த அந்த உணர்வுகள் ரொம்ப மேலோங்கி நிக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல. அப்பர் சுவாமிக்கு கைலாய காட்சி குடுத்தது வந்து ஆடி அமாவாசை. அன்னைக்கு அங்க போனாலே அப்படி அவர் எப்படி பார்த்திருப்பாரு? அவர் எப்படி இது பண்ணியிருப்பாரு? அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, நம்மள அறியாம அந்த காட்சி நம்ம கண்ணுக்குள்ள தெரியும். நான் போனதில்ல. அங்க அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் போறதுக்கு பயந்துகிட்டேன். இங்க இருந்து நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அங்க போனோம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான உணர்வுகள்லாம் தோன்றலாம். அது மாதிரி அவர்கள் இறந்த அன்றைக்கு அவர்களை நினைத்து, அவர்களுக்காக இது பண்ணிட்டு பண்ணுகின்ற போது என்ன ஆகும்னா, இந்த முன்னோர்களை வழிபடக்கூடிய அந்த அந்த இது அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பெருமானிடத்துல தான் நம்ம குடுக்குறது எல்லாமே. அவங்களுக்கு எதுவுமே போய் சேராது. இதுதான் என்னுடைய புரிதல். கரெக்ட் தானுங்க ஐயா. கரெக்ட் தான். நான் நினைச்சேன் அந்த ஆன்மாவுக்காக செய்யறாங்க போல. அந்த ஆன்மா போய் இறைவனடி சேர்றதுக்காக செய்யறாங்கன்னு அதுவும் இருக்கும் என்னய்யா? ம். இல்ல. இறைவன் அடி சேர்றதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. அவர் தான் அழைச்சிட்டு போறாரு. அவர் தான் ஓ! இது பண் சரி, சரி, சரி. அந்த வந்து அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த இதுக்கு பேரு தான் வந்து காலன் அல்லது யமன் என்று பெயர். இன்னைக்கும் வடநாட்டுல ஆ. வந்து சிவபெருமான்னு சொன்னா யமன தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து அழிக்கிற கடவுள். உயிர எடுத்துட்டு போறது அவர்தான். கால பைரவர், அப்புறம் அந்த இதுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உயிர எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்றாங்க. அந்த அந்த இதுகள்லாம் எனக்கு உடன்பாடா தெரியல. ஏன்னா நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிற ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த உ உடலுக்குள்ளற உயிர செலுத்தக்கூடியதும், அந்த உடல்ல இருந்து உயிரை வெளியில எடுக்கக்கூடிய அந்த டெக்னிக் மட்டும் வேற எவனுக்கிட்டயும் கிடையாது. அப் டூ திருமால் வரைக்கும் கிடையாது. திருமால் நினைச்சா கூட ஒரு உயிர வந்து உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வரவும் முடியாது, வெளியில எடுக்கவும் முடியாது. அதே மாரி பிரம்மா நினைச்சாலும் சரி. பிரம்மா வந்து வெறுமனே இந்த பொம்மை செஞ்சு தரக்கூடியவர் அவ்வளவுதான். இந்த உடலே உற்பத்தி பண்ணி தருவாரு வித் விதியோட. அந்த இதுக்கு இந்த ஆன்மாவுக்கு இன்னென்ன மாதிரி எல்லாம் வச்சு பட அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த அம்மா, அப்பாவுடைய இதுகள பேஸா வச்சு தானே அவர் பண்றாரு. அதுல இருந்தே அவர் வந்து விதியெல்லாம் நிர்ணயிச்சிருவாரு.
ஆனா அந்த விதிகளை மாற்றக்கூடிய சக்தி சிவபெருமான்கிட்ட தான் உண்டு. அதனால விதி வினை எல்லாமே வந்து சிவபெருமானுடைய கண்ட்ரோல். இவங்க கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. விதியை எழுதுற வரைக்கும் அவருக்கு உரிமை உண்டு. ஆனா அந்த விதியை அழிக்கக்கூடிய தன்மை வந்து சிவபெருமானுக்கிட்ட தான் உண்டு. அததான் இவர் பாடுவாரு, யாரு யாரு அருணகிரியாரா, அருணகிரிநாதர் தான். இது முருகப்பெருமானுடைய திருவடி பட்டு அவன் கால் பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படிம்பார். அவருடைய திருவடி பட்ட உடனே அயன் எழுதின கையெழுத்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பாடுவார். அதனால அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி வந்து சிவபெருமானுக்கும் அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய அம்பாள், முருகன், விநாயகர் இவங்களுக்கு தான் உண்டு. அவங்க கிட்ட முறையிட்டோம்னா அதை வந்து நம்ம பெறலாம். இது எல்லாமே சிவபெருமானுடைய அம்சம். இது என்னுடைய புரிதல். இப்ப உங்களுடைய கேள்வி கிளியர் ஆனிச்சுங்களா? ரொம்ப தெளிவா இருக்குங்க ஐயா. எல்லாம் பெருமான் கையில தான் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்றது. ரொம்ப சந்தோஷம். அம்மா சொல்லுங்கம்மா. நன்றிங்க ஐயா. அவங்க கேட்டாங்கல்ல, நான் வந்து கருடப்பத்துல ஒரு கருடப்பத்துன்ற புஸ்தகம் படிச்சேங்க ஐயா. அந்த புஸ்தகத்துல வந்து இந்த மாதிரி யமன்க தூதங்க வந்து கொண்டு போறது கொள்றது இதெல்லாம், அதுதான் என்னென்ன துன்புறுத்துறாங்க, நல்லவங்களை என்ன செய்யறாங்க, கெட்டவங்களை என்ன செய்யறாங்க, அது முழுக்க முழுக்க அதுல அதாங்க ஐயா இருந்துச்சு. அப்போ வந்து என்ன செய்யறாங்க, உயிரை வந்து கொண்டு போனோடனே இந்த உயிரை கொண்டு வர சொன்னீங்க, கொண்டு வந்துட்டேன்னு யமதூதன் சொல்றாங்க. அப்படியா, சரி அவன் என்ன நான் செஞ்சான், பாவம் செஞ்சிருக்கானா புண்ணியம் பண்ணியிருக்கானான்னு பார்த்து யமதூதை கொண்டு போய் அவங்க வீட்டு வாசல்லையே 10 நாளைக்கு விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த உயிர் வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குதான். அப்போ நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் அது வந்து எனக்கு பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு கேட்குமா. நமக்கு அது இருக்கிற உருவமும் தெரியாது, அது கேட்கறதும் நமக்கு தெரியாது அப்படின்னு அந்த புஸ்தகத்துல நான் படிச்சேங்க ஐயா. அதனாலதான் வந்து தினமும் பலகாரம்லாம் வச்சு அதுக்கு கும்பிடுறாங்க. அது ஆத்மா சாந்தி அடையணும்னு, அதுக்கு வயிறு பசி போகணும்னு அப்படின்னு நான் அந்த புஸ்தகத்துல படிச்சேங்க ஐயா. அதுதான் நிஜமா ஐயா என்ன அந்த புஸ்தகத்துல போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகம்னா ஏன் இந்த புஸ்தகத்தெல்லாம் போய் படிக்கிறேன்னு கூட என்னை ஒருத்தர் திட்டுனாங்க. இல்ல தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் நான் அதை வாங்கி படிச்சேன். ஒருத்தர் கொடுத்தாங்க, அதை படிச்சேன்னு சொன்னேன். நல்லது. புராணம் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லும், ஆனா கருத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய புரிதல் ரொம்ப தெளிவா இருக்கு. நான் இந்த கேள்வியை நான் இவங்க தெரிஞ்சவங்கள்ட்டையும் கேட்டு வச்சுக்கிறேன். சிவபெருமானை தவிர வேற யாருக்கும் உயிரை தொடுவதற்கான ரைட்ஸ் கிடையாது. அவர் நிறுத்தி வச்சிருக்கிற, அதாவது இந்த வேலைக்காக நிறுத்தி வச்சுக்கிற ஒரே ஆளு காலன். அவங்கள இது பண்ணுவாரு. இல்லாட்டினா சிவகணங்களை அனுப்பிச்சு அந்த உயிரை எடுத்துட்டு வா, அழைச்சிட்டு வா. அவங்க செய்த பாவ புண்ணிங்க தாங்க இதுல சொல்லிது, மார்க்கண்டேயன் கதையில சொல்லியிருக்கீங்கல்ல. அவங்கவுங்க செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அடிச்சு உதச்சி இழுத்துட்டு வா. அவன் போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தான் அடியாருன்னு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. உண்மையான சிவன் அடியாரா இருந்தா மரியாதையோட கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு கருட இதுல சொன்னீங்களா மார்க்கண்டேயன் கதையில சொல்லியிருக்கான். அதான் அதனால என்னன்னா இது வந்து ஒரு உணர்வு சார்ந்த ஒரு சடங்குகள் தான். பட் அதை வந்து உடனே வந்து அவங்க இறந்துட்டாங்க, உடனே துக்கம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க ஒரு 16 நாளைக்கு கொடுக்கறது. ரீசனிங்கும் இருக்கு. என்னன்னா நம்ம உடலில் உயிர் போய்விட்டாலும் இந்த நகம் முடி இதுகள்லாம் வந்து 16 நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கும். முடியும் 16 நாளைக்கு என்ன வளரணுமோ அந்த அளவுக்கு வளரும். அது என்னன்னா அதனுடைய இதுகள் எல்லாமே அடிந்து அதுவும் வந்து சுத்தமா அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இது பண்றதுக்காகதான் அதுக்கு பிறகு படமா வச்சு அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஆகையினால நம்ம வந்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துலதான் செய்யறாங்கிறது என்னுடைய புரிதல். நீங்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஓகே, நல்லதுமா. அடுத்தது அம்மா சொல்லுங்கம்மா. கஸ்தூரி நடராஜன் அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா. கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. கஸ்தூரி நடராஜன் ஐயா, நம்ம துன்பங்கள்லாம் ஒன்றும் குறையிறதே கிடையாது. அந்த துன்பங்கள் வந்து தாங்கி கொடுற சக்தியை கடவுள் கொடுக்கையும் அடுத்து துன்பத்தை கொடுக்குறாரு. ஆனா எந்த துன்பமும் போகல.
ஆனா நம்மகிட்டே தான் இருக்கு. சில பேருக்கு என்னை பொறுத்த வரையில துன்பங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா அதை தாங்கிக்கிற சக்தியை தான் கொடுக்குறாரு கடவுள். கடவுளை நம்ம கும்பிட கும்பிட ஒரு அந்த சம்பவத்தை தாங்கிக்கிட்டே இன்னொரு சம்பவம் அப்படின்னு கடவுள் வந்து அந்த வினைகளை தீர்க்கிறாரு. என்ன சொல்ல வர்றீங்க? அதனால கடவுளை கும்பிட்டா நம்ம வினைகள் கொஞ்சம், நம்ம துன்பங்கள் குறையும். துன்பம் அப்படியே இருந்தாலும் நம்ம தாங்கிக்கிற சக்தி கிடைக்கும். இதுவும் ஒரு கருத்து தான். ஆனா இன்னொன்னு சொல்றேனே, ஒன்னே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேல எதுவுமே பேசவே வேண்டியதில்ல. அங்க ஐயா பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு, எனக்கு மனசே போகல. ஏன்னா இவ்வளவுதான் மேட்டரு. அதாவது கண் பார்க்கிறது, விஷயம் தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்ணு பாக்குது அப்படின்னு கண்ணுக்கும் தெரியாது. கண்ணு வழியா நம்ம பாக்குறோம், நமக்கும் வந்து அந்த விஷயம் எப்படி வருது? அதாவது நாம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மா வந்து ஒரு அறிவு பொருள், கண்ணு வந்து ஒரு சடப்பொருள். இந்த சடப்பொருள் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயம் அறிவு பொருளுக்கு எப்படி வந்து சேருகிறது? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது என்ன, இப்போ இதுல என்ன உங்களுக்கு கம்ப்யூட்டர்லன்னா அதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வச்சு அந்த இதை வச்சு எடுத்து இன்ன கலரு இன்ன இது அது மாதிரி எல்லாம் பண்றாங்க. அது மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ளார வச்சிருக்கிறாரா? அப்படி வச்சிருந்தாருன்னா அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கணும், சிஸ்டம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். இப்போ என்னுடைய கேமரா இருக்கு, அதுல இருந்து எக்ஸாம்பிள் யார் போனாலும் அது பார்க்கும், ரெக்கார்ட் பண்ணும், உண்டா இல்லையா? ஆனா நான் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறாரு, நான் அப்படியே உட்காந்துருக்கேன். அதுக்கு பிறகு திரும்பி வந்து நான் உங்களை இப்பதான் கிராஸ் பண்ணி போனேன், நீங்க பார்க்கவே இல்லை, ஐயோ நான் கவனிக்கலைங்க அப்படின்னு சொல்றோம். என்ன ஆச்சுது? ஏன் இந்த சிஸ்டம் வந்து அதை கவனிக்கல? அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுல குறிப்பா ஒருத்தவங்களை மட்டும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த போறாங்க பாருங்க, அவங்கதான் நமக்கு இது அந்த அந்த இந்த இதுல இருந்தாங்கல்ல, உங்களுடைய நண்பர்னு சொன்னீங்கல்ல, அவர் அங்க போறாரு பாருங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இந்த பக்கத்துல ஓடுற விஷயம் தெரியாது. அப்படி குறிப்பிட்ட விஷயங்கள் தெரிவதற்கும் குறிப்பிட்ட விஷயங்கள் தெரியாமல் போவதற்கும் என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், பெருமான் நமக்கு ஊட்டுறார். அவர் காட்டலைன்னா எதையும் நம்ம பார்க்க முடியாது. அதான் ரொம்ப அருமையா சொல்லுவார், காண்பாரார் கண்ணுதலான் காட்டாக்காலே. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, துன்பமா இருக்கட்டும் இன்பமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, அது பெருமானை தாண்டி தான் நமக்கு வருது. அவர் நமக்கு காமிச்சார்னா அது நமக்குள்ளர வரும், அது நம்ம கிட்ட காமிக்கலைன்னா நம்ம கிட்ட வராது. எனக்கு ஒரு தொந்தரவு ஒண்ணு வந்துச்சுது. திடீர்னு கடுமையான நெஞ்சு வலி வந்தது. அது தாங்க முடியாத வழியா இருந்தாலும் கீழே விழுந்து பிறண்டு இது பண்ணி தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் கொண்டு போய் நான் வேண்டிக்கிட்டது இதுதான், எனக்கு வேற எதுவும் இல்லை, எனக்கு இந்த வலி தாங்க முடியல சாமி, அதை ஏதாவது சரி பண்ணி கொடுங்க ஐயான்ட்டு. என்ன பண்ணாருன்னு தெரியல, இங்க போட்டு ஏதோ பண்ணாங்க, அதுல எதுவும் ஒன்றும் குறையல. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனா அந்த 1 மணி நேரம் ஓடினது தெரியாது. காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ளார பஞ்சாட்சர மந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு. அங்க போன உடனே இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணணும்னா அவன் டக்குன்னு ஒரு மாத்திரை கொண்டாந்து வச்சான், இந்த வலி குறைஞ்சிருச்சு. வலி குறைஞ்சதுக்கு பிறகு நான் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாயிட்டேன். அதுக்கு பிறகு டக்குன்னு கொண்டுட்டு போனாங்க, செக் பண்ணாங்க, ஏதோ அடைப்பு இருக்குன்னாங்க, ஒரு ஸ்டண்ட் வைக்கணும்னாங்க, எல்லாம் பண்ணி கொண்டுட்டு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு போட்டாங்க. இதெல்லாம் நடந்தது, எனக்கு எதுவுமே தெரியாது, பெருசா ஒன்றும் அதனால நான் பாதிக்கப்பட்ட மாதிரியே தெரியல. இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்குது அப்படின்னு நான் வந்து துன்பப்படவே இல்லை. அதுதான் நான் சொல்றேன். நான் அந்த வலியினால துன்பப்பட்டதோட சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது எதுவுமே நான் துன்பப்படவே இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் காலை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறான்னாங்க, அந்த இது தையல் இது பண்ற வரைக்கும். ஐயா நான் அந்த காலை இப்படி திருப்பி போட்டுக்கிட்டோமா? இல்ல 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 இல்ல, அது மாதிரி எடுக்க கூடாது, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அந்த அந்த இது சேரணும், அதனால அது பண்ணி அதுக்கு மேல ஒரு வெயிட்டை வேற வச்சு விட்டு அந்த காலு இதுல வந்து அந்த தொடைய நரம்புல தானே இது பண்றாங்க, உள்ளுக்குள்ள ஸ்டண்ட் போடுறாங்க, போட்டு உள்ளுக்குள்ள விடுவாங்க போல இருக்காது, என்ன கர்மம் பண்றாங்களா தெரியல. அந்த அந்த பெரிய நரம்பு வந்து ஆஞ்சோ பண்றதுன்னு சொல்றாங்க. ஆஞ்சியோ எல்லாம் பண்ணினதுக்கு பிறகு, ஆஞ்சியோ வந்து கையில இருந்தே பண்ணிடுவாங்க. ஆமா, அது ரொம்ப சிம்பிள். அதை ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு இந்த தொடை நரம்பு பெரிய நரம்புக்குள்ள உள்ளார விடுவாங்க. அது ஏதோ அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி மறுநாள்லாம் நல்லா ஆயிட்டேன். நான் எதுக்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், அம்மா சொன்ன மாதிரி துன்பத்தை காட்டுவதும் மறைப்பதும் பெருமானுடைய செயல். ஐந்தவத்தைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி பேசலாம்னு இருக்கேன் நானு. அதை பேசுகின்ற போது இதை நிறைய பேசுவோம்.
அதாவது 5 விதமான நிலைகளிலே பெருமான் நம்மளை வைத்து அந்த இதை காட்டுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதாவது நனவு நிலை, நம்மளை ஃப்ரீயா எல்லாத்தையும் பார்க்கவும், இது பண்ணவும், பேசவும், சிந்திக்கவும் அந்த நெற்றி பொட்டுல கொண்டுட்டு வந்து நிறுத்தி எல்லாத்தையும் இது பண்ண வைப்பாரு. இதுக்கு பேரு நனவு நிலைன்னு பேரு. அதுக்கு பிறகு தொண்டைக்கு கொண்டுட்டு வந்துடுவாரு. நம்ம நினைச்சாலாம் கனவு நிலைக்கெல்லாம் போக முடியாது. கற்பனைக்கு வேணா போகலாம், கனவு நிலைக்கு போக முடியாது. கொண்டுட்டு வந்துடுவாரு. வந்த உடனே என்ன ஆகும்னா, ஒரு சில விஷயங்கள் ஒடுங்கிரும். ஏதோ அப்படி வர்ற மாதிரி போற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்சமா அப்படி காமிக்கிறது, லேசா ஒரு மாயா பிம்பம் மாதிரி காமிக்கிறது, அது கனவு நிலைன்ட்டு. அதுக்கு பிறகு உறக்கம்னு ஒண்ணு கொண்டுட்டு போவாரு. அங்க போயிட்டாருன்னா வேற எதுவுமே தெரியாது, நம்ம டார்க்குள்ள போயிடுவோம். அதுக்கு பிறகு பேருறக்கம்னு ஒண்ணு, அதுல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதுக்கு பிறகு உயிர் படங்கள்னு ஒண்ணு, சுத்தம், அது கோமா ஸ்டேஜ், அது கணக்கு, ஒண்ணுமே தெரியாது. ஈவன் மயக்கம் அடைஞ்சனாலதான் கோமா ஸ்டேஜ் நினைக்க. உயிர் படங்கிறது கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரி அது. இது மாதிரி ஒரு 5 நிலைகள்ல வச்சு திருப்பி கொண்டுட்டு வருவார் சுவாமி. இது இந்த வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நமக்குள்ளர. எவ்வளவு பெரிய கருணையாளன்! இது ஏன் அப்படி செய்யறாருன்னு இலங்கை ஜெயராஜ் ஐயா ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிந்தனைக்கும் ஆற்றலுக்கும் நீங்க எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அப்படியே ஃபயரா நெருப்பாயிடுவீங்க. அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அப்படி வேகமா செயல்பட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஆயுளானது ரொம்ப சீக்கிரமா குறைஞ்சி சீக்கிரமா இறந்து போயிடுவீங்க. அதுக்குத்தான் வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, என்னது, அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும். இது ஏன் முதல்ல அணைய போற விளக்க போட்டாங்கன்னு தெரியல. பிரகாசமா எரியிற விளக்கு சீக்கிரமா அணைஞ்சு போகும், அதுதான் அதனுடைய உட்பொருள். 3 விளக்கு இருக்கு. ஒரு விளக்கு மணி மாதிரி சின்னோண்டா எரியுது, ஒரு விளக்கு கொஞ்சம் மீடியமா எரியுது, ஒரு விளக்கு காண்டா மாதிரி எரியுது. 3க்கும் ஒரே அளவு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கீங்க, எது முன்னாடி அணைஞ்சு போகும்? காண்டா மாதிரி எரியிற விளக்கு சீக்கிரமா அணைஞ்சு போகும். அதுதான் பாயிண்ட். அது மாதிரி நிறைய தன்னுடைய சக்தியை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா போர்டான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டுருவார். எங்க ஐயா ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொன்னார். நீ எவ்வளவு அரிசி சாப்பிடணும், எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு சாப்பிடணும், எத்தனை கிலோ சுகர் சாப்பிடணும்னு ஒன்னையும் பிக்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து பிரம்மா செய்வார். இந்த உடம்புக்கு அதனுடைய வாழ்நாள்ல இத்தனை கிலோ அரிசி, இத்தனை கிலோ மீன், இத்தனை கிலோ மட்டனு அப்படின்னு போட்டிருப்பார். இதையெல்லாம் முன்னாடியே சாப்பிட்டு தீர்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, ஒரு வயசுக்கு பிறகு இதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிடுவார். இதை சாப்பிட்டீங்கன்னா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்றார். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துடும். அப்போ இதெல்லாம் வந்து விதி. ஏன்னா இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, நமக்கு இவ்வளவுதான் விதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், யாரு சாப்பாடை குறைவா எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். எங்க பாட்டி எல்லாம் நல்லா கவனிச்சிருக்கேன் நான். 95 வயசு வரைக்கும் ஓரளவு நல்லா இதாவே இருந்தாங்க. உடம்பு கொஞ்சம் டல்லா இருக்கும், ஏன்னா சாப்பாடு கம்மி தான். காலையில ஒரு 8:30 9 மணி 10 மணிக்கிட்ட தான் காலை சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு அப்படியே இழுத்து சாயந்தரம் 4:30 5 மணிக்கிட்ட கொண்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால அந்த அந்த இந்த 2 வேளை சாப்பாடுங்கிறது பழக்கமாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான உடனே சாப்பிடணும்னு சொன்னதுனால 3 வேளையா சாப்பிட்டுக்கிட்டாங்க, ஆனா அளவு கம்மி. அப்போ எனக்கு இந்த உடம்புக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு இருக்குதோ அந்த அளவை வந்து நான் குறைச்சு குறைச்சு சாப்பிட்டுட்டு வந்தேன்னா எனக்கு பின்னாடி வந்து சாப்பிட்றதுக்கான அந்த இது வந்து நிறைய இருக்கும். நான் ரிசர்வ் வந்து குறைச்சிக்கிட்டே வந்துட்டேன்னா, நிறைய எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போயிடும். இதுதான் நடக்கிறது. இது என்னுடைய புரிதல். இப்போ எதற்காக இதை சொல்லிட்டு வந்தோம்? அதாவது அம்மா கஸ்தூரி அம்மா சொன்னதுக்காக அதை சொல்றேன் நான். என்ன செய்யணும், என்ன பார்க்கணும், என்ன கேட்கணுங்கிற அளவுக்கு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பெருமானுகிட்ட இது இருக்கு. அதை எல்லாருக்கும் பயன்படுத்த மாட்டாரு. இது வந்து திரோதான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது மறைப்பு சக்தி. அது மூலமா என்ன பண்ணுவாருன்னா அலோ பண்ணுவார். நான் கெட்டதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், போடா போய் அனுபவிச்சுட்டு வாடா. இப்ப நான் இருக்கேங்க, என் பையன் இருக்கான், நான் சொல்றேன், எப்பாடி இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுரா, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுரா, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிறான். என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியும். ரொம்ப இதுன்னா போடா வீட்டை விட்டு போடான்னு சொல்லி விரட்ட முடியும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு போய் எங்கேயாவது அடிபட்டு நாயே நீயே திருந்தி வா அப்படித்தானே சொல்றாங்க நிறைய பேரு. அந்த மாதிரி தான் விடுறது. அது அது வந்து ஒரு வித என்ன சொல்றது, திரோதான சக்தின்னு பேரு. அலோ பண்ணும், போயிட்டு வா, அவன் பார்த்துக்குவோம், அதுல பட்டு திருந்தி வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது. இதை எதற்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, சில விஷயங்களை
காட்டவும் செய்வார், சில விஷயங்களை காட்ட வேண்டாம்னா மறைச்சிடவும் செய்வார். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இயேசுநாதர் வந்து இதுல பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13, 14 வயசு வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு 13, 14 வயசு என்னமோ தான் இதுல இருக்கு. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது பைபிள படிச்சவங்களுக்கு தெரியும். நானும் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். அதனால நானும் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஜீசஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஃபில்ம் அசோசியேஷனா ஏதோ ஒரு இது ஐஎஃப்எஸ்எஸ் ஏதோ சம்திங் அதனுடைய இது ஐஎஃப்ஏஎஸ் ஏதோ சம்திங். நான் வேணா அந்த இது லிங்க் கிடைச்சிச்சுன்னா நான் இது பண்றேன். அது டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. பிபிசியும் அதையே பண்ணியிருக்கு. அந்த அந்த இதுவும் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா 12 வயசு 13 வயசுக்கு பிறகு அவர் வந்து அந்த டீனேஜ்ல நிறைய கேள்வி கேட்கிறாரு. நீ இதை எப்படி சொல்றீல, அதுக்கு என்ன அர்த்தம்? இது எப்படி சொல்றீல, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சத்து விசாரம் பண்றதுக்கு அங்க எவனும் ஆட்கள் கிடைக்கல. எல்லாம் சொல்றான், ஏய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரா, இதுக்கெல்லாம் பதில் வேணும்னா கிழக்க தாண்டா போகணும், இந்தியாவுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வரேன் உடனே அவர் நடந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். வந்து காசிக்கு வந்துட்டார். காசி எவ்வளவு ஒரு அற்புதமான தலம்ங்கிறதுக்கு அவர் ஏற்கனவே பிரைட்டா இருக்கக்கூடியவர். அவருக்கு அங்க வந்த உடனே அவருக்கு அந்த ஞானம் எல்லாம் விளங்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஈஸியா அதனுடைய அந்த சக்திகளை எல்லாம் அவரால் கிரகிக்க முடியுது. அதனால அவரு சக்தியில ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த இது ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கக்கூடியது. யாராவது ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிட்டான்னா அங்க இருக்கிறவனுக்கு அது பிடிக்காது. அதனால அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பண்ணுகின்ற போது என்ன ஆகுதுன்னா, அடிச்சு இடிச்சு ஏதாவது போட்டுட்டாங்களா, என்ன நடந்ததுன்னு தெரியல. சம்திங் ஆல்மோஸ்ட் சாவடி அடிச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல. உடனே அவரை மறைச்சி கொண்டு போய், ஏன்னா இவரால சில விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்பதனால இறைவன் வந்து அதை கொண்டு போய் அவரை திபெத்துல போட்டுட்டார். திபெத்துல அங்க உட்கார்ந்து அந்த தியானம் மற்றும் இதுகள் மூலமா இதாகி அங்கதான் அவர் பொறுமையாகிறாரு. இவர் ஏற்கனவே ஃபயரா இருந்தவர். அங்க வந்த உடனே அங்க காசி வந்து நல்ல ஒரு உக்கிரமான தலம். அந்த தலத்துல வந்தோடனே அவருடைய உக்கிரம் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. அங்க அதுக்கு ஒரு தட்டி தான் கொண்டுட்டு வந்து போறாரு. அதனாலதான் இங்க வந்ததுக்கு பிறகு பைபிள்ல நான் படிச்ச வரைக்கும் அவர் சொல்றது என்னன்னா, எவங்கிட்டையும் போய் நான் தான் பண்ணேன்னு சொல்லாத, இது எல்லாம் இறைவனுடைய செயலால் நடக்கிறது. நீ நம்புறியா நடக்கும் அப்படிதான் சொல்லுவார். நீ விசுவசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவார். என்ன பெருமையா பேசாதீங்கன்னு அவர் காலில் விழுவாத குறையா கத்துறாரு. இதுல பைபிள்ல நான் படிச்ச வரைக்கும் எல்லாம் பெருமானை இது பரலோகத்துல இருக்கக்கூடிய பெருமானை வந்து இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. கேட்கல, இவனுக்கு போய் சொல்லி பெருசா இது பண்ணி விட்டுட்டானுங்க. ஓகே, அதுக்கு பிறகு 30 வயசுலதான் திரும்பி அங்கேயே போறாரு. இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, இந்த கண்டிஷன்ல அவரை சிலுவையில அறைகின்ற போது ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் சிலுவையில அறையிறாங்க. சிலுவையில அறைகின்ற போது அவர் வந்து என்னால முடியல, என்னை எடுத்துக்கோ அப்படின்னு கத்துறாரு. அது வந்து தமிழ் கலந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது என்னன்னே புரியாம அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பைபிள் எழுதி வச்சுக்கிறாங்க. எலோய் எலோய் சாபத்தானி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த இதையும் கூட நீங்க பார்க்கலாம். எது ஜீசஸ் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த இதுல பாத்தீங்கன்னா கூட அதுதான் சொல்றாங்க. சொன்ன உடனே யாரோ ஒருத்தவங்க அவருக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அதுல என்ன பண்றாங்க, காடியை கலந்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல எழுதுறாங்க. காடிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இது இல்ல என்னது ஹெராயினா, அதை கலந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, அவரு கிட்டத்தட்ட டெட் மாதிரி கண்டிஷனுக்கு போயிடுறாரு. இந்த நம்ம 5 அவத்தையில உயிர் படங்கள் நிலைக்கு போயிடுறாரு. 6 மணி நேரத்துக்கு பிறகு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அறிவிச்சு, ஏன்னா பொதுவா சிலுவையில் அறையிறதுங்கிறது வந்து ஒரு கொடுமையான தண்டனை. ஒரு 3 நாள் அவன் தண்ணி இல்லாம சோறு இல்லாம அவன் கஷ்டப்பட்டு சாகணுங்கிறதுக்காக தான். இங்க நம்ம இதுல கழுவுல ஏற்றுதல்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. அது ரொம்ப கொடுமையான தண்டனை. அதுல முன்னாடியே கூட சித்தரலாம். ஆனா இதுல வந்து வேற எதுவுமே கஷ்டங்கள் இல்லாதனால அவன் கொஞ்சம் கொஞ்சமா சாவுவான். 4 நாள் 5 நாள் ஆகும். ஆனா 6 மணி நேரத்துல இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணி அவரை கொண்டு போய் ஒரு குகையில வச்சிருக்காங்க. இரவோடு இரவாக அங்கிருந்து கடத்தப்படுகிறார். வந்து காஷ்மீர்ல வாழ்ந்து
ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகள் ஆகி அங்க வாழ்ந்துட்டு அவரு அங்கதான் அடக்கமாகியிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த இதனுடைய கதை. நான் எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், இறைவன் நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கிறார் என்றால், அதை நாம் தவறாக பயன்படுத்தி மாட்டிக்கொண்டோம் என்றால், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் அவர் நமக்கு கொடுப்பார். அம்மா சொன்ன மாதிரி, கஸ்தூரி அம்மா சொன்ன மாதிரி, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை கொடுப்பார். அது அது என்னுடைய ஏற்புடைய கருத்துமா. நான் உங்களுடைய கருத்தோட ஒத்து போறேன். நன்றி. நல்ல கருத்தை சொன்னீங்க. அடுத்தது அம்மா சுமதி முருகேசன், சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வர்றீங்க. ஐயா, அந்த உயிர் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, உயிர் அவர்தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல ஐயா. அப்ப இந்த கூடு விட்டு கூடு பாய்தல், பலகாய பிரவேசம் எல்லாம் பண்றாங்களே, அப்ப மூலர் கூட உடம்ப வச்சுட்டு அந்த மாடுகளுக்காண்டி வீட்டுக்கு போனாரு, திருப்பி உடம்பு தேடினாரு இல்லையா, அதெல்லாம் எந்த இதுல கேட்டகரியில வருங்க ஐயா? அப்பனா நல்ல கேள்வி. இதெல்லாம் நம்ம ஆன்மாங்கிற அந்த ஒரு டாபிக்ல சிந்திச்சிருக்கணும். பரவாயில்ல, இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நானு. அதாவது நம்ம இப்போ முதல்ல நம்ம உடல்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது கூட முதல்ல தெரியாது. சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லி கொடுக்கறது. தம்பி எங்க இருக்கான், இந்த இருக்கான், அந்த இருக்கான், தம்பியோட கண்ணு எங்க இருக்கு, காது எங்க இருக்கு, இதெல்லாம் உன்னுடைய கண்ணு, காது, மூக்கு. தம்பி எங்க இருக்கான்னா இதான், பாப்பா எங்க இருக்கா இதான் அப்படின்னு. அப்ப இதுதான் பாப்பா, இதுதான் தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்து இதுதான் நீங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்பதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இதுதான் நானு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானு அப்புறமா என்னுடைய மனசுதான் நானா, என்னுடைய புத்தி தான் நானா, என்னுடைய அப்புறமா ஆன்மாதான் நான் என்பதை இது உணர்ந்து கொண்டது பிறகு அந்த சூக்குமமான தன்மையை உணர்ந்து கொண்டு அந்த நிலைக்கு போனவங்களால என்ன பண்ணும்னா இந்த அட்டமா சித்திகள் என்பது அவர்களுக்கு கைகூடும். ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அவங்களால அது எல்லாத்தையும் செய்ய முடியும். எந்த நேரத்துல வேண்டுமானாலும் தன்னுடைய உடலை வேண்டும் அளவுக்கு பெருக்கி கொள்ளலாம். அதுக்கு பேரு கரிமான்னு பேருன்னு நினைக்கிறேன். கரி பெருசாகிறது. அடுத்தது அனிமா, ரொம்ப சின்னதா ஆயிடுறது. அப்புறம் லகிமா, இது லேசாகி மேல பறக்கிறது, வானத்துல நடக்கிறது, தீ மேல நடக்கிறது, இது நீர் மேல நடக்கிறது, அது மாதிரி எல்லாம் செய்யலாம். அடுத்தது பரகாய பிரவேசம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே அவங்க இறை அருளோடு சேர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. செய்யலாம். ஆனா மற்றவங்க யாருக்கும் அது வராது. இது நினைச்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. யாராலையும் இதுல இருந்து இதுல தூக்கி போடு, இதுல இருந்து இதுல தூக்கி போடுன்னு செய்ய முடியாது. இது என்னுடைய புரிதல். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சரிங்க. இல்ல அதான் கேட்டேன். அப்புறம் அதே மாதிரி நம்ம எரி ஊட்டிடுறோம்னு வச்சா அந்த நகம், முடி இதெல்லாம் வளராது இல்லைங்க, அப்படியே எரிஞ்சிட வேண்டியதுதானங்க? ஆமா, எரி ஊட்டிட்டு நீங்க சொல்றது சரி. இப்ப எரி ஊட்டிட்டாங்கன்னா அதெல்லாம் அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிடும் இல்லைங்க? ஆயிடும். ஆனாலும் அந்த 16 நாளைக்கு பிறகு அந்த எலும்பு சாம்பல் எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு கொண்டு போய் அதை கடையில கரைச்சு அதுவும் இல்லை அப்படின்னு ஆக்கிடுறோம். அந்த ஒரு 16 நாள் ஒரு இது எல்லாத்துக்குமே உணர்வு வர்றதுக்கு. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு பிறகு 16 நாள் கழிச்சுதான் அதுக்கு பேர் வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு உணர்வு வரணும். அது நான் தான் இங்க இருக்கேன், ஏதோ ஒண்ணு என்கிட்ட என்னை எடுத்துக்குது, என்ன இது பண்ணுது, ஏதோ சம்திங், அதுக்கு ஏதோ ஒரு நான்கிறதோ இல்லை, ஏதோ ஒரு உணர்வுக்கு அதுக்கு வருது. முதல்ல அந்த உணர்வு கூட இல்லாம இருக்கும். அது வேற நிலையில இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு இதா இருந்தது. நான் ஆதார சக்கரங்கள்ல பேசும்போது அதை இது பண்ணேன் நான். அதுவும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆக்சிடென்டல் இதுதான். அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. முதல்ல உச்சிக்குழியில இருக்குமா அந்த ஆன்மா, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி மூலாதாரத்துக்கு வரும். மூலாதாரத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு மேலே ஏறி சுவாதிஷ்டானம் வந்த உடனே எல்லாத்து மேலேயும் ஆசை வரும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி ஒண்ணு ஒண்ணா பெருக்கிக்கிட்டே போகும். இதுதான் அந்த இதுல என்ன சொல்றது, ஆதார சக்கரங்கள் அப்படிங்கிறதுல நம்ம பேசினது. ஸோ மேல இருக்கிற போது அதுக்கு உணர்வே இருக்காது, தெரியாது, எதுவுமே இல்லாம இருக்கும். சாமியே அப்படிதான் இருப்பாரு. மேல இருப்பாரு, அவர் மேல இருப்பாரு. ஆனாலும் நம்ம மேல கொண்ட கருணையினால கீழே இறங்கி இந்த வேலைகளை எல்லாம் செய்துட்டு இருக்கிறார். ரொம்ப அற்புதம் அதெல்லாம். ரொம்ப நன்றிம்மா. வேற? நன்றி ஐயா. அதே மாதிரி அந்த இறந்துட்டு இந்த செருப்பு வேணும், செம்பு கொடுங்க, புது துணி, பஞ்சபாத்திரம், செருப்பு, அந்த பலகை இதெல்லாம் கொடுங்கன்னு ஐயருங்க கேக்குறாங்களே, அதெல்லாம் என்ன என்ன இதுல நடக்குதுங்கய்யா அந்த ப்ராசஸ்? எப்படி? இந்த
இது வருது இல்லைங்க, அந்த கர்மாதின்னு சொல்றோம்ல, அந்த நினைவு இது செய்யறோம்ல, இரங்கல் அன்னைக்கு வந்து ஐயர் வந்து எல்லாமே கேட்கறாங்க இல்லையா, சொம்பு கொடுங்க, புது சொம்பு வேணும், புது துணி கொடுங்க, பஞ்சபாத்திரம் கொடுங்க, செருப்பு கொடுங்க, பலகை கொடுங்க, கொடை கொடுங்க, விசிறி கொடுங்கலாம் சொல்றாங்கய்யா. அந்த ஆன்மா வந்து ஏதோ இதுல போகுது, அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, தாகம் இருக்கும், தண்ணி குடிக்கணும்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இல்ல என்னுடைய புரிதல் இதுதான். அதாவது அந்த ஆன்மாக்குள்ளர அந்த விஷயங்களானது பதிந்து இருக்கும் என்பது ஒரு ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா என்னன்னா, ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. ஒண்ணு உணர்வு, இன்னொன்னு அதனுடைய நிலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுமே ஒண்ணா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சாமி அந்த மாதிரி எல்லாம் விடமாட்டாரு அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. முதல்ல ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டேன். அப்போ ஒண்ணும் இல்ல. நான் என்ன முதல்ல புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா, இந்த பேய் பிசாசுகள்லாம் அதெல்லாம் பொய் அப்படின்னு நான் இப்போ உணர்ந்ததுக்கு பிறகு, ஏன்னா இப்போ சுவாமி தான் எடுத்துட்டு போறாரு அந்த உயிரை அப்படிங்கும்போது, அது நின்றுட்டு எல்லாம் அங்க ஆடிக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. இஷ்டத்துக்கு ஆடிச்சுன்னா அப்ப எல்லாமே ஆடிக்கிட்டு தெரிய வேண்டியது தானே. எங்க போச்சுது? இவ்வளவு பேர் இறந்திருக்காங்களா? இவ்வளவு பேருடைய உயிர்கள்லாம் எங்க போணுச்சுது? அது எல்லாமே ஆவியெல்லாம் சுத்திக்கிட்டு தெரிய வேண்டியது தானே. என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து இந்த உலகத்துல வாழ வேண்டிய நிலை என்னது, வயசு வரைக்கும் அது இருக்கணும், அதுக்கு பிறகுதான் அது போகும், அது வரைக்கும் அது ஆவியா அலையும் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து அது ஒரு விதமான புரிதல், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு உடலை விட்டு உயிர் போனால் அதுவா எங்கேயும் போய் நிக்க தெரியாது. இப்ப நீங்க எங்க போவீங்க? மரணம் என்பது இவ்வளவு கடினமாக இருப்பதற்கான காரணம் என்ன? நான் எங்க போவேன்? எனக்கு எங்க போகணும்னு தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினாலதான் அது மாரணமாக இருக்கிறது. விட்டு போயிடுவோம், எங்க போவோம்? அதனாலதான் ஞானிகளுக்கு மரணம் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை விட்டனா சாமி தான் என்னை கூட்டிட்டு போவாரு, அவர் கூட தான் நான் இருக்க போறேன், அதனால சந்தோஷமா இருப்பாங்க. நீ தானேயா வருவ, வா வந்து கூட்டிட்டு போ. உன்னை விட்டா வேற யார் வந்து என்னை எடுத்துட்டு போக முடியும்? இந்த உயிர் நான் எப்படி இதை விட்டு வெளியில போக முடியும்? எப்படி நானாவா உள்ளார வந்தேன்? இதை விட்டு வெளியில போறதுக்கு மட்டும் எனக்கு எப்படி வழி தெரியும்? எனக்கு இது தெரியாது, நீயே வந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பாங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, முதலிலே செய்தது வந்து ஒரு அதுவும் இப்ப அம்மா இவங்க உமா மகேஸ்வரி அம்மா கேட்ட மாதிரி, அந்த உயிர்களுக்கு வந்து ஒரு, ஏன்னா கஷ்டப்பட்டு இறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு நம்ம தான் தவிப்போம். அவங்களுக்கு அது கிடையாது. இப்போ ஒண்ணும் இல்ல, என் பையன் வெளிநாட்டுல இருக்கா, அவன் என்ன சாப்பிட்டானோ கொண்டானோ அப்படின்னு நான் தவிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா அவனுக்கு அது கிடையாது. ஏன்னா அவன் ஏதாவது சாப்பிட்டு இருப்பான், அவன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு வேண்டியதை அவன் பாத்துக்குவான்ல. ஆனா இந்த மனமானது தவிக்க கூடாது என்பதற்காக என்ன பண்றதுன்னா, நம்மளுடைய மன சாந்திக்காகவும் திருப்திக்காகவும் அவர்களுக்கு புண்ணியமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாத ஒரு பார்ப்பனனுக்கு அல்லது அந்தணனுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணும். செருப்பு கூட இல்லாம இருப்பான், அவன் வெயில்ல கடந்து கஷ்டப்பட வேண்டாம்னு அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது, கொடை வாங்கி கொடுக்கறது, சொம்பு வாங்கி கொடுக்கறது, விசிறி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வாங்கி செஞ்சீங்கன்னா வஸ்திரம் இல்லாம இருப்பான். அந்த காலத்துல எல்லாம் என்னங்க, ஒரு துணிங்கிறதெல்லாம் வந்து நீங்க இப்ப இதுல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தீபாவளி ட்ரெஸ் தாங்க புது ட்ரெஸ், வருஷத்துக்கு ஒரு துணி தான் புது ட்ரெஸ். அதுக்கு இடையில ஏதாவது ஒரு விசேஷங்கள், ஏதாவது காசு கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னா ஒரு ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எங்களுக்கெல்லாம். நாங்கள்லாம் அப்படிதான் இருந்தோம். தீபாவளி ட்ரெஸ் தான் புது ட்ரெஸ், அது விட்டா இடையில ஏதாவது ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். ரொம்ப ரேரா ஒரு வருஷம் கிடைக்கலாம், ஒரு வருஷம் அதுவும் கிடைக்காம போகலாம். அப்போ ஒரு செட்டு 2 செட்டு ஏதோ இது பண்றாங்க, இல்ல ஸ்கூலுக்கு இது பண்ணும்போது அப்படி எடுக்கிறது தான். துணிகளுக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்போ அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு துணிகளை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது வந்து, தானம் செய்யறது வந்து அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க. அப்பா நம்ம துணி இல்லாம இருந்தோம், இவங்க கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க, இதை வச்சுக்குவோம் நம்ம அப்படின்னு. அது புண்ணிய கணக்கா வந்து அது அவங்களுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி செய்யறது. அப்படி செய்கின்ற போது அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இதை வந்து, அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. புராணங்கள் எழுதப்பட்டதுல உண்மைகளையே சொன்னார்கள், உண்மைக்கு புறம்பானதுகளையும் சொன்னார்கள். சில விஷயங்கள் தன்னுடைய அந்த குலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஏன்னா ஒரு காலத்துல அரசன் வந்து வச்சிருந்தான், நீ சம்பாதிக்கிறதுல 6ல் ஒரு பங்கு வந்து அரசனுக்கு கொடுக்கணும்,
அப்புறம் 6ல் 1 பங்கு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும், இது இல்லாதவங்களுக்கு. அப்புறம் அது மாதிரி ஒரு இதா பிரிச்சாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு 6ல் 4 பங்கு தான் இவங்களுக்கு வரும். அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு கணக்குகள் இருந்தது. அரசனுடைய இதுகள் கிடைக்கல. அவன் 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 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப என்ன பண்றதுன்னா, ஒரு அந்தணனுக்கு செய்யி நல்லது, கஷ்டப்படுறவனுக்கு செய்யி. இந்த தர்மத்தை, இந்த அறத்தை வளர்ப்பதற்காக சில விஷயங்களை சேர்த்து 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 பண்ணினாங்க அப்படிங்கிறது அடியனுடைய புரிதல். ஆனா இப்போ சிச்சுவேஷனே வேற. இப்ப நீங்க என்ன வேணாலும் கேட்டீங்கன்னாலும் அவங்க வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ரெகுலாரிட்டி கெட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க ஐயா அப்படின்னாங்க, நான் சாப்பிட்றியா ஐயா, நான் சாப்பிட்டேங்க, ஏதாவது பணம் இருந்தா கொடுங்க. அவன் தண்ணி அடிக்கிறது தான் கேட்கறாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த இதுலயும் வந்து அப்கோர்ஸ் அவங்க தண்ணி அடிக்கிறது இல்லை. ஆனா மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு பயன்படும், அவ்வளவுதான். ஆனா நம்ம செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு பார்ப்பான் என்றால் எல்லா உயிர்களையும் இறைவனாக பார்க்கக்கூடியவன் பார்ப்பான். அந்தணன்னா அந்தணன் என்போன் அறவோன் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்கு செய்தால் நமக்கு புண்ணியம். அப்படி இல்லாம கமர்ஷியலா பண்ற மாதிரி பண்ணோம்னா அதுல பெரிய அளவுல புண்ணியம் கிடையாது. அது எனக்கே தெரியுது. எனக்கு சொன்னாங்க இதுல போய் கேட்கும்போது, திலகோமம் ஒண்ணு பண்ணுங்க, ராமேஸ்வரத்துல போய் பண்ணுங்கன்னா அவன் என்ன பண்றான், உங்களுக்கு 2000க்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சு தந்துடுறேன் சார், என்ன கோதானம் வரைக்கும் பண்ணிடுறேன். 2000க்குள்ளே எப்படி கோதானம் பண்ண முடியும்? ஒரே மாடு என்கிட்டையும் அவர் வாங்கிக்கிறாரு தானமா, அதே மாடு திரும்பி வருது, அப்புறம் மாட்டுக்காரருக்கு அவர் 200 ரூபாய் காசு கொடுக்குறாரு. இது என்ன கோதானம்? இது என்ன விளையாட்டாது? எனக்கே பிடிக்கல. ஆனாலும் ஏதோ அவங்க சொன்னாங்க, இவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு போய் செஞ்சுட்டு வந்துட்டோம். எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லம்மா, அதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன இருந்தாலும் இது நன்றி ஐயா. நான் வந்து அப்படிதான் பார்ப்பேன். ரொம்ப நன்றிமா, சிறப்பா வந்து அந்த கோயில்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் சிவன் கோயில் எல்லாம் இருக்குது இல்ல, அதுல இருக்க குருக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்காங்க ஐயா. எல்லாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் நம்ம செய்யறத செஞ்சோம்னா தவறு. அந்த மாதிரி எரிக்க எண்ணெய் கூட இல்லாம கிராமத்துல இருக்கு பாருங்க. நம்ம போறோம் சிவன் கோயில் எல்லாம், அங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசே கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. அவங்க எல்லாம் பார்த்தா செய்வோம், பெருமானிடத்துல வேண்டிக்குவோம். ஆமா, அதெல்லாம் நல்லா நல்லா ஆகுற மாதிரி செய்யணும் சாமின்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு 5 நிமிஷம் எனக்கு இன்னொரு இது என்னன்னா, இப்போ அடுத்து இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டுட்டு போகலாம், இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கொஞ்சம் கை உயர்த்துங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கா வாய்ப்பு தரேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இது தொடரணும்னா என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அதுக்கு நீங்க உங்க கை உயர்த்த சிம்பிளை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவேன். அம்மா சொல்லுங்கம்மா, சரஸ்வதி அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா சரஸ்வதி அம்மா சொல்லுங்க. ஐயா, நீங்க எங்களுக்கு நிறைய அறிவுரைகள்லாம் நிறைய சொல்றீங்க. எங்களுக்கு இது ஒரு பயன்பாடாதான் இருக்குது. இது நாங்க எவ்வளவுதோ உங்க மூலியமா நிறைய கேட்கிறோம் விஷயங்களை. இப்ப பாருங்க, அந்த இதெல்லாம் மார்க்கண்டேயன் கதை, சித்தாபிரை சூடி இதெல்லாம் போட்டு எங்க மூளைய உடைச்சு எங்களுக்கு அறிவை கொடுத்து அதை கண்டுபிடிச்சு எழுத வச்சு எப்படியோ நல்ல விஷயம்லாம் செய்யறீங்க ஐயா. இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து அதுலதான் உட்கார்ந்துருந்தேன் இன்னைக்கு சலந்திரன் இதுல. அதனால நீங்க நடத்துறது எங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக வழியில பாதைய காமிக்குதுங்க ஐயா. அறிவை கொடுக்குது, கண்டுபிடிச்சு அதை எழுதி இது ரைட்டா அது ரைட்டா யோசிச்சு இப்படிலாம் செய்யற எவ்வளோ விஷயம் செய்யறீங்க. அத மாதிரி இப்ப இந்த வினையும் இதையும் நல்லா நடத்துறீங்க. நல்லா இருக்கு, மிகவும் மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க. முறையில வந்து சில அடிப்படையான விஷயங்கள், இப்ப நான் அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 5 அவத்தை, அப்புறம் ஆணவம் கண்மம் மாயைன்னா என்ன, அதை எப்படி நம்ம இது பண்றது, இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய இதுகள் வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் நாங்க புரிஞ்சுக்கிறோம். எத்தனை தடவை தான் நாங்க சித்தாந்தம் படிச்சாலும் 6 வருஷமா படிக்கிறேன். எதுல படிக்கிறேன் நானு, நம்ம திருவாடுதுறை ஆதீனத்திட்ட போய் 6 வருஷம் படிக்கிறேன். இப்ப கைலை ஐயா கிட்ட வந்து அவரு சிறு வழியிலேயே நல்ல மூளைக்கு அறிவை கொடுத்து நிறைய ஒரு கேள்வி கேட்டு அதை பதில ஈஸியா எழுதுற மாதிரி அதுல கொஞ்சம் நிறைய கத்துக்கிட்டோம்.
நல்லது. அதுவும் ஒரு விதத்துல அதுவும் பயன்படுது. ஆமா. அத மாதிரி நீங்களும் இந்த மாதிரிலாம் நடத்துங்க ஐயா. இன்னும் எங்களுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் அந்த அறிவுக்கு பத்தாது. அதனால இன்னும் நிறைய நடத்துனீங்கன்னா நாங்க நன்றி. கேட்கக்கூடிய பாக்கியங்க ஐயா இது. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ரொம்ப அடுத்தது அருமைங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருக்கு. டைம் வந்து வெட்டி பொழுதா போக்கல, ஆன்மீக உணர்வுல தான் போக்கிட்டு இருக்கிறோம். சிவ நினைவுல பொழுதுக்கும் உங்களால வந்து நாங்க ஆன்மீக இதுலயே தான் இருக்கிறோம். அவர் கொடுக்குற கேள்வியை அதை உடைச்சிட்டு அதை எழுதுறது, அப்புறம் நீங்க கொடுக்குற கேள்விய பதில அதை எழுதி அனுப்புறது, அப்புறம் இது எல்லா விஷயமும் நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணு ஒன்னையும் கேட்கறது, அப்புறம் பாட்டு பஜ இதை சொல்லி தரீங்க, பண்ணை பத்தி எல்லாம் நல்ல விஷயமா நடத்துறீங்க. எங்களை நல்ல வழியில நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றிங்கய்யா. இது மாதிரி நிறைய ஓவர்லோடு பண்றேன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு மிகவும் எப்போதும் காத்திருக்கோம். லிங்க் எப்போ வரும்னு காத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால எங்க மனசு சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம். லிங்க் ஏன் மணி 7:30 ஆயிடுச்சு, இன்னும் ஐயா இன்னும் போட காணோம், என்ன வெளியே எங்கேயாவது போயிட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோங்க ஐயா நாங்க. அதனால அதுல ஆர்வம் இருக்கிறதுனாலதான் நாங்க அப்படி வரோம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எலிசபெத் ராணியம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம. ரொம்ப அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா இருக்குய்யா. புரிதல்ங்கிற ஒரு உணர்வை வந்து எங்களுக்கெல்லாம் கொடுக்குது. பக்குவ நிலைக்கு, ஆமா, பக்குவ நிலைக்கு நாங்க போயிருந்தோம் ஐயா. எது நடந்தாலும் இறைவன் பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான்லாம் வந்துட்டேன் ஐயா. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆமாய்யா, உங்களுடைய அறிவுரை, அந்த கருத்துகள் அதெல்லாம் மிக மிக ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப 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 அருமையா இருக்குய்யா. சரஸ்வதி அம்மா சொன்னது மாதிரி நாங்க இது எப்போ நீங்க லிங்க் அனுப்புவீங்கிற ஒரு இதோட ஒரு உணர்வோட நாங்க இருந்துட்டு இருக்கோம் ஐயா, காத்துட்டு இருக்கோம் ஐயா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. அப்ப தொடர்ந்து நடத்துறேன், நல்ல விதமா செய்யறேன். இன்னும் நாங்க நிறைய எவ்வளவுதான் சைவ சித்தாந்தம் இன்னும் படிச்சாலுமே இன்னும் மனிதர்கள் வந்து ஒரு பக்குவ நிலைக்கு இன்னும் வரலையா. நானும் நிறைய பேர் பார்த்துட்டேன். இல்ல, அடிப்படையா சில விஷயங்களை வந்து புரிய வச்சுட்டோம்னா போருமா. ஏன்னா இப்ப இங்க நிறைய வந்து அடிப்படையே புரியாம மேல போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால தான் நான் கான்சென்ட்ரேஷன் பண்றது. ஏன்னா இந்த பேசிஸ் ஸ்டடி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்க கிடுக்கிடுன்னு அதுல மேல ஓடலாம். அதுக்காக கண்டிப்பா கண்டிப்பா அந்த இந்த புரிதல் இல்லாமலே நான் திருவாசகத்துக்கு எல்லாம் போகும்போது அந்த இந்த முற்றோறுதல் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேரை பாக்குறேன் ஐயா. அவங்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைக்கு, பக்குவம் இல்லாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. நான் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு எல்லாம் இந்த அடிப்படை உணர்வு இதையும் அவங்க உணர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. மகேஸ்வரியம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. ஐயா, உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிடணும். 24 மணி நேரமும் சாமியை நினைக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனா நம்மளால முடியாது. ஒரு நாமம் 2 தடவை சொல்லுவோம் நமச்சிவாய், அடுத்த நிமிஷம் என்ன எங்கேயோ போயிருது. ஆனா ஏன்னா நான் இந்த சிவகாசியில முன்னால 20 ரூபா புக்கு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல விக்கிறப்ப அந்த மறையுடைய துன்பம் களையும் பதிகம்னு நான் அதை மனப்பாடமா சும்மா மறையுடைய தோளுடைய வாரசடை மேல் வளரும் பெரியுடைய விஞ்சகனேன்னு அந்த மாதிரி படிச்சிருந்தேன் ஐயா. விளக்கு பொருத்திட்டு படிச்சுட்டு இருப்பேன். இப்ப நீங்க அந்த பழந்தக்க ராகத்துல சொல்லி கொடுத்த உடனே இன்னைக்கு ஒரு ஊருக்கு இந்த மாதிரி விசேஷத்துக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். அந்த வண்டியில பின்னால் போகையில இந்த பாட்டை ராகமா முதல்ல சாதாரணமா சொல்லி பார்த்துக்கிட்டு அதையே ராகமா பழந்தக்க ராகத்துல பாடிக்கிட்டே போயிருந்தேன். அப்ப எந்நேரமும் அந்த பாட்டுகளும் அந்த ராகத்துல வந்துகிட்டே இருக்குது. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இறை நினைப்பு வந்துகிட்டே இருக்குங்க. இதுவே ஒரு பெரிய இதுதானே, புண்ணியம் தானே. உண்மையிலேயே அதான் இந்த மாதிரி நல்ல அடியார்கள் இருக்கிறனாலதான் எனக்கும் அந்த மாதிரி செய்யணும், நல்லா அதை இன்னும் நல்லா செய்யணுங்கிற அந்த ஆர்வம் வருது. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. அந்த பாட்டு ஒரு பாட்டும் நல்லா தெரியும், ஆனா ராகத்துல தெரியாது. இப்பதான் அந்த பழந்தக்க ராகத்துல படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நல்ல இந்த கவலைகள் மறந்துருதுங்க. எந்த கவலையும் நினைக்கிறது இல்ல. இந்த பாட்டுகளை ராகத்தோட படிக்கணும். அகத்திய தேவாத்திரத்துல அந்த மொத பாட்டெல்லாம் நல்லா தெரியுதா. திருவாசகத்துல ஒரு பதிகம் டெய்லி படிச்சுக்கிடுறது, இந்த மாதிரியே போகுது. வீட்டு நினைப்போ கவலைகளோ எதுவும் நம்மளை பாதிக்கல. எண்ணங்களும் நிறைய வேற எதுக்கும் வெளியில போகாம இறை நினைப்போட இருக்கீங்க. இது பெரிய விஷயம். இன்னும் நீங்க நிறைய எங்களுக்கு நீங்க நிறைய செய்றீங்க. ஆனாலும் இன்னும் என்னென்ன தெரியுமோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க படிக்கிறத எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க ஐயா.
நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா நன்றிங்க ஐயா. சித்ராதேவி சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. சிவாயனம் ஐயா, நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அருமையா இருக்குய்யா. எப்படி சொல்றதுன்னு வார்த்தையால தெரியலையா. என்ன மாதிரி இந்த மாதிரி புராணங்கள், கதைகள், இதிகாசங்கள் இதை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கு புது புது விஷயங்களை நிறைய அப்படியே கொட்டுறீங்கய்யா. அப்படியே கடல் மாதிரி கொட்டுறீங்க. ரொம்ப அருமையா இருக்குய்யா. அதுவும் இந்த வினைன்ற டாபிக் எடுத்து நம்மளோட ரத்த உறவுகள் கூட நம்ம எப்படி கடன்பட்டிருக்கோம், சம்பந்தம் இருந்தாதான் அந்த வினைகள் நம்ம தாக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையா புரிய வச்சிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றி. அதே மாதிரி சிவகுமார் ஐயா பேசினது அந்த வினை வினை கொள்கை 1ல இருந்து 5 வரைக்கும் கேட்டேன்யா. எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நீங்க நீங்க சொல்றது அப்படியே நீங்க அதுல இருந்துதான் நிறைய கிரகிச்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது ஐயா. இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியுது ஐயா. எனக்கு வினைகள் பத்தி எந்த கேள்விகளுமே கேட்க தெரியலையா. ரொம்ப அவர் பேசுனதும் நீங்க பேசுனதும் இப்ப நீங்க கொடுத்த விளக்கங்களும் ரொம்ப மோர் தேன் எனஃப் தான்யா சொல்வேன். ரொம்ப அருமையா இருக்குயா. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி புதுசா நிறைய நீங்க எங்களுக்கு சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்யா. நன்றிங்கய்யா. தெரிஞ்சதுகளை எனக்கு தெரிஞ்சதுகளை சொல்றேன் நானு. நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். நன்றிம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்தது லலிதா அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. திருச்சிற்றம்பலம் சிவா. இப்ப எல்லாத்தையும் இணைஞ்சு இருக்கோம் பாருங்க, அதுவே ஒரு நல்ல ஆன்மீக பலம்னு எனக்கு தோணுது. அந்த இணைந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்து என்ன ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறீங்களே, அது பண்றது ரொம்ப பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா செயல்படுத்துறது அந்த எம்பெருமான் உங்களை ஆட்படுத்துறாரு பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். நாங்க இதுல இணைஞ்சு பண்றோம் பாருங்களேன், அதை விட அருமையான விஷயமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. கருத்துக்களை அம்மா சொல்லுங்கம்மா. கஸ்தூரி நடராஜன் அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. ஐயா, அடிக்கடி கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா. எப்படி கடவுள் இந்த இடத்துல கொண்டு நம்மளையும் சேர்த்திருக்கிறாருன்னு. அதாவது நீங்க சொல்ற நீங்க போடுற பாட்டு அர்த்தமெல்லாம் புரிஞ்சு கடவுளை வேண்டி படிக்கச்சுல எவ்வளவோ நல்லா இருக்குய்யா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ரைட்டு. அடுத்த மாதம் இது அந்த கரணங்கள் அப்படின்னு போடலான் இருக்கேன். உங்களுடைய இதுகளை இது பண்ணுங்க. நான் ஒரு இதை மட்டும் போட்டுடுறேன். அந்த கரணம்னா என்ன, அத இது வரைக்கும் ஏன்னா உள்ளர இருக்கிறதுனால மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை நீங்க பார்த்திருக்க முடியாது. அது எங்க இருக்கு, எப்படி செயல்படுது, எல்லாத்தையுமே நான் எப்படி பிடிச்சுக்கிட்டனோ. ஏன்னா இவரு யாரு இலங்கை ஜெயராஜ் ஐயா சொல்லுவாரு, அதாவது நான் சொல்றேன் உங்க புத்தியால பிடிக்க முடிஞ்சுன்னா பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அது மாதிரி நான் அந்த புத்தியால என்னத்தை பிடிச்சுக்கிட்டனோ அதை உங்களுக்கு சொல்றேன் நானு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குதோ அது பெருமானுடைய அருள். பார்ப்போம். நம்ம அதை தெரிந்து கொள்வதனால என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் பற்றி நான் கொஞ்சம் பேசியிருக்கிறேன். அந்த இதுகளை எல்லாம் டாபிக் எல்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணிட்டு அடுத்த மாதம் அந்த கரணங்கள் என்பதை பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த ஐந்தவத்தைன்னு ஒண்ணு பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு டாபிக் ஒண்ணு போடணும்னு ரொம்ப காலமா ஆசை. ஆனா அது அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க இவங்க யாரு, பிரேமா அம்மா. அவங்க இல்ல, சந்தோஷமாக சாவது எப்படின்னு ஒரு டாபிக் போட போறோமான்னு ரொம்ப ஆசையா இருக்க சார். நான் பிரேமாமானே நினைவுனே அவங்க முதல்ல ஆன் பண்ணி வரிசையா யார கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தி கொண்டு போனாங்க. எனக்கு அந்த நினைப்புதான் வருது எனக்கு இப்ப. அதனாலயே அந்த நிகழ்ச்சியை தொடர்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது நல்ல ஒரு டாபிக். அது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளார இருக்கும். சொல்லுங்க, இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சொல்லும் போது நீங்க போடுங்க, நாங்கெல்லாம் கேட்கறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க முன்னாடி நின்று சொன்னாங்க. அதனால எனக்கு டக்குன்னு அவங்க ஞாபகமே வருது. அதனாலயே அதை நான் தள்ளிட்டு இருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்ப்போம். எனக்கு எப்ப சாமி பரவாயில்லடா பேசுறா அப்படின்ட்டாருன்னா பேசிடுவேன் நானு. நம்ம செய்வோம் அப்படியே ஒரு விஷயமா முடிச்சுட்டு வருவோம். ரொம்ப நன்றி. சிறப்பாக கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி.